மக்கள் மறுமலர்ச்சி தடத்தின் மூலம் மக்களுக்கு நிறைய அறிவு செய்தியையும் விழிப்புணர்வையும் மற்றும் இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய எல்லாவித பிரச்சனைகளையும் விவாதித்து உண்மை நிலையை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்திற்காக நடத்தப்பட்டு கொண்டிருக்கிற தொடர் காணொளி அறிவியல் அரங்கத்தை சிறப்பாக நடத்திக் கொண்டிருக்கிற தலைவர்கள், மருத்துவர்கள், அதற்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய நண்பர்களுக்கும் முதற்கண் நான் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் ஸ்ட்ரெயிட்டாவே சப்ஜெக்டுக்கு போயிடலாம் இருக்கிறேன். இந்த ரிசர்வேஷன் அப்படிங்கிறது வந்து ஒரு காம்ப்ளெக்ஸ் ஸ்ட்ரக்சர். அதுல நிறைய கேள்விகள் எல்லாம் இருக்கு. இந்த ரிசர்வேஷனா, இது உரிமையா, இல்ல சலுகையா, இல்ல இது வந்து ஒரு ரெப்ரசன்டேஷனா, எதற்காக இதை கொண்டு வந்திருக்கிறோம், என்ன காரணம், என்ன தேவை இருக்குது. அப்ப இதே போன்ற இந்த ரிசர்வேஷன் அப்படிங்கிறது வந்து இந்தியாவில மட்டும்தான் இருக்குதா, இல்ல வேற எங்கேயும் இருக்குதா, வேற உலகத்துல எல்லாம் இருக்குதா, இல்ல இந்தியாவில மட்டும் இது புதுசா உருவாக்கி வச்சிருக்கிறானுங்களா அப்படிங்கிற ஒரு கேள்விகள் எல்லாம் இருக்கு. ரெண்டாவது, இந்த ரிசர்வேஷன் அப்படிங்கிறது வந்து ஒன்லி பட்டியலின மக்களுக்கு தான் மட்டும்தான் அப்படின்னு ஒரு விதமான ஒரு பொய்யான தோற்றத்தை இந்த சமுதாயம் சொல்லிக்கிட்டே இருக்குது. இது வேற யாருக்குமே இல்லாத மாதிரியும், இது கோட்டால வந்திருக்கிறாங்க, இது கோட்டா கேஸ், இவங்க எல்லாம் கோட்டால வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விதமான இந்த சமுதாய உணர்வை வந்து இந்த சமுதாயம் திணிச்சுக்கிட்டே இருக்கு. எப்படின்னா, இந்த சமுதாயத்துல வந்து தவறான தகவல்கள், பொய்யான தகவல்கள், உண்மைக்கு புறம்பான தகவல்களை திணிச்சுக்கிட்டே இருக்கு. இதுல என்ன காரணம் அப்படின்னா, ஒரு புறம் ஒரு விதமான மக்கள் வந்து தவறான தகவல்களையும் சரியில்லாததையும் வரலாற்றை திரித்து திணிச்சுக்கிட்டு இருக்கு. ஒரு புறம் மக்கள் வந்து அந்த வரலாற்றை சரியா புரிஞ்சுக்கவே இல்லை. அதை கவுண்டர் கொடுப்பதற்கு, எதிர்ப்பதற்கு, அதை எதிர்நோக்குவதற்கு. அப்ப அந்த வரலாற்றை புரிஞ்சு அறிஞ்சு அதனுடைய தத்துவம், அதனுடைய அடிப்படை, அதனுடைய தோற்றம், அதை நல்லா புரிஞ்சாதான் அதை கவுண்டரே கொடுக்க முடியும், அதை எதிர்த்து நம்ம பேச முடியும். சோ இது போன்ற ஒரு இன்இக்வாலிட்டி நடந்து போயிட்டே இருக்கு. அப்ப நான் என்ன நினைச்சேன் அப்படின்னா, இந்த இட ஒதுக்கீடு, இந்த ரிசர்வேஷனை பத்தி நிறைய படிக்கணும், நிறைய தெரியணும். ஏன்னா இது ரொம்ப முக்கியமான பிரச்சனை. ஏன்னா இந்த பிரச்சனை வந்து டே டு டே லைஃப்ல நம்ம எதிர்கொள்ளக்கூடிய முக்கியமான பிரச்சனை. சாதி பிரச்சனை, ரெண்டாவது வந்து நம்மளுடைய உரிமை சம்பந்தப்பட்ட பிரச்சனை, எல்லாம் பொருளாதார சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் எப்பவுமே இருந்துட்டு இருக்குது. ஆனா இந்த ரிசர்வேஷன், இடஒதுக்கீடுங்கிறது வந்து கல்லூரிகளையும் வேலை வாய்ப்புகள்லையும் மற்ற இருக்கக்கூடிய அதிகார மையத்தில் இருக்கிறதுலையும் வந்து ஒரு தினந்திரம் நம்ம சந்திக்கக்கூடிய பிரச்சனையா இருக்கு. அப்ப இதை பத்தி நம்ம நல்லா அறிஞ்சுக்கணும், புரிஞ்சுக்கணும். இது எதற்காக வந்தது அப்படின்னு நம்ம வந்து தயார்படுத்தினாதான் இந்த சமுதாய மக்கள்ல எதிர்த்து நம்ம வந்து செய்ய முடியும், அந்த காரியத்தை செய்ய முடியும். இப்ப எக்கனாமிக் ரிசர்வேஷன் 10% கொண்டு வந்துட்டான். அப்ப எக்கனாமிக் ரிசர்வேஷன் 10% கொண்டு வந்தது ரிசர்வேஷனுடைய அடிப்படை தத்துவத்துக்கே எதிராக இருக்கு. இந்த ரிசர்வேஷன் என்று சொல்லக்கூடிய இந்த அமைப்புக்கு, இந்த கருத்தியலுக்கு, இந்த சித்தாந்தத்திற்கு குழி தோண்டி புதைக்கக்கூடிய ஒரு ஒரு சிந்தனையா கொண்டு வந்திருக்கிறான். முழுக்க குழி தோண்டி புதைக்கிற மாதிரி இருக்கு எக்கனாமிக் ரிசர்வேஷனை கொண்டு வந்துட்டான். அப்ப இதை பத்தியான தெளிவு வரணும். அதுக்காகத்தான் நான் பாடுபட்டு ஒரு 4-5 நாள் இப்ப படிச்சுட்டு இருந்தேன். எனக்கு டைம் கிடைக்கும் போதெல்லாம் படிச்சு எல்லாம் நோட்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிருக்கிறேன். இன்னும் நிறைய படிக்கணும். இது ரிசர்வேஷன் சம்பந்தமான இன்னும் விவாதிக்கப்படணும். ரிசர்வேஷன் சம்பந்த மாதிரி இன்னும் இருக்கணும். அது இருந்தா தான் அம்பேத்கருடைய சிந்தனைகள், அம்பேத்கர் எதற்காக இதை கொண்டு வந்தார், அவருடைய பெர்ஸ்பெக்டிவ் என்னவா இருந்துச்சு அப்படிங்கிறத நம்ம வழிநடத்தி எடுத்துட்டு போக முடியும். இந்த ரிசர்வேஷன் அப்படிங்கிறது வந்து ஒவ்வொரு பிரிவும் ஒவ்வொரு விதமான பார்வையில பாக்குறாங்க. இப்ப வந்து ஒரு பிற்படுத்தப்பட்ட மக்கள் அவங்க பார்க்கக்கூடிய பார்வை இது வேற மாதிரி இருக்கு. அம்பேத்கருடைய பார்வை இது வேற மாதிரி இருக்கு. அதே மாதிரி இந்த ஒரு முதலாளித்துவ சமூகம் பார்க்கக்கூடிய பார்வை வேற மாதிரி இருக்கு. புரோக்ராட்ஸ் பார்க்கக்கூடிய பார்வை வேற, சாதாரண மக்கள் பார்க்கக்கூடிய பார்வை வேறு. இந்த ரிசர்வேஷனுடைய ஒவ்வொரு கோணத்துல அவங்க பாக்குறாங்க. அப்ப இந்த ரிசர்வேஷனை பத்தி பார்க்கணும் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி ஏன் ரிசர்வேஷன் எதுக்காக கொடுக்கிறோம், என்ன காரணங்கிறத நம்ம பின்னோக்கி பார்க்கணும். நம்மளுடைய இது ஒருத்தருக்கும் முன்னுரிமை வழங்குறோம். ரிசர்வேஷன் அப்படிங்கிறது வந்து ஒரு இன்ட்ரீம், ஒரு இடைப்பட்ட, ஒரு இன்ட்ரீமான இடைப்பட்ட இருக்கக்கூடிய
ஒரு அமைப்பு, ஒரு முறைதான் ரிசர்வேஷன். ஒரு ஏற்பாடு, எதை நோக்கி, ஏதோ ஒரு சமுதாயத்தை நோக்கி நான் மூவ் பண்ணணும், மிகப்பெரிய ஒரு உச்சகட்டத்தை நோக்கி மூவ் பண்ணணும். அதை நோக்கி மூவ் பண்ணுவதற்காக கொடுக்கப்பட்ட முன்னுரிமை, பிரிஃபரன்ஷியல் ரைட். அது இந்த இடஒதுக்கீடு அப்படிங்கிறது. அப்ப இது எப்போ வந்துச்சு இந்த நம்ம நாட்டுல அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த இடஒதுக்கீடு இன்டர்நெட் வந்தது அல்ல. இன்னாருக்கு இதுதான் ரிசர்வ் பண்ணி வைக்கிறோம். இப்ப ஒரு பஸ்ல பார்த்திருப்பீங்க, மேல ஏறும் போது முதல் சீட்டு வந்து ஒருத்தருக்கு ரிசர்வ் பண்ணி வச்சிருப்பாங்க, ஒதுக்கீடு. யாருக்கு? ஊனமுற்றவர்கள், பிசிக்கலி சேலஞ்சு பர்சன், அவங்களுக்கு ரிசர்வ் பண்ணி வச்சிருப்பாங்க. அது அவங்களுக்கு தான், அந்த இடத்துல வேற யாரும் போடுறோம். அது வந்து ரிசர்வேஷன். பிசிக்கலி ஹேண்டிகேப்டா இருக்கிறதுனால, உடல் ஊனமா இருக்கிறதுனால அவங்க கஷ்டப்படுவான், அவன் முன்னாடி மற்ற மக்களோட சேர்ந்து அவனால போரிட முடியாது, உட்கார முடியாதுன்னு ஒரு சீட்டை ரிசர்வ் பண்ணி வச்சிருப்பான். அந்த மாதிரி இந்த ரிசர்வேஷன் பாத்தீங்கன்னா 2000 ஆண்டுகளுக்கு முன்னாலே ரிசர்வேஷன் வச்சிருக்காங்க. யாரு வச்சது? இந்த நாட்டில் இருக்கக்கூடிய பிராமணர்கள் என்று இருக்கக்கூடிய பிரீஸ்ட்லி காஸ்ட், அவங்கதான் இதையே கொண்டு வர்றாங்க. என்ன கொண்டு வர்றாங்க? ஒரு குறிப்பிட்ட சமூகத்துக்கு மட்டும்தான் கல்வி, மற்றவனுக்கு எல்லாம் கல்வி கிடையாது அப்படின்னு அவன் ரிசர்வ் பண்ணிக்கிட்டான். அதுக்கடுத்து இன்னொரு குரூப் இருக்குது, என்ன? சத்திரியஸ். சத்திரியருக்கு ஒன்லி போரிடுறது, போர் வீரர்கள், அதையும் ரிசர்வ் பண்ணிக்கிட்டான். அதுக்கடுத்து இன்னொரு குரூப் வைசியா, அவங்க வந்து வாணிபம், மற்ற காரியங்கள் எல்லாம் செய்யறது, போக்குவரத்து, இதெல்லாம் அவனே ரிசர்வ் பண்ணிக்கிட்டான். அதுக்கடுத்து சூத்திரர், சூத்திரருக்கு ஒரு ரிசர்வ் கொடுத்துட்டான். என்ன ரிசர்வ் கொடுத்துட்டான்? இவனுக்கெல்லாம் நீ வேலை செய்யணும். இந்த வர்ணத்தில் இருக்கக்கூடிய 3 வர்ணத்துக்கு வேலை செய்யறது, அவனுடைய தொழிலை செய்யறது, அதையும் ரிசர்வ் பண்ணிக்கிட்டான். இதெல்லாம் ரிசர்வ் பண்ணிட்டான். இந்த ரிசர்வ் பண்ணிட்டு அதுக்கு சட்ட விதிகளையும் ஏற்படுத்திக்கிட்டான். நான் ரிசர்வ் பண்ணிட்டேன், என் மேட்டரை நான் ரிசர்வ் பண்ணிட்டேன். ஒவ்வொருத்தரும் ரிசர்வ் பண்ணிட்டோம். யாரும் உள்ள வரக்கூடாது, வெளியே போகக்கூடாது. என்னுடைய டெரிட்டரி, என்னுடைய பகுதியில வந்து காலை வைக்கக்கூடாது. அதுக்கு சட்டத்திட்டங்களை வகுத்து வச்சுக்கிட்டான் ஒவ்வொருத்தரும். இந்த பஞ்சமாஸ், இந்த இவங்களே வரமாட்டாங்க, இந்த வர்ணத்திலே வராதங்க, அவர்னாஸ். யாரு? அவங்கதான் தலித்துகள், ஒதுக்கப்பட்டவர்கள், தாழ்த்தப்பட்டவர்கள், இந்த சமுதாயத்தில் சொல்ற மாதிரி தாழ்த்தப்பட்டவர்கள். அவங்களுக்கு என்ன? இந்த வர்ணத்திலேயே வரல, அவங்க இந்துக்களே அல்ல. ஏன்னா இந்துங்கிறது வந்து 4 வர்ணம் தான். இந்த 4 வர்ணத்திலே வராதவர்கள் பஞ்சமர்கள். 5வது அது அவர்னாஸ் என்று சொல்லக்கூடியவர்கள். அவங்களுக்கு என்னன்னா, அவங்களுக்கு எந்த விதமான ரிசர்வேஷன் எல்லாம் கிடையாது. அவன் என்ன பண்ண? ஒதுக்கப்பட்ட வேலை, செத்த பணம் ஏதாவது ஒதுக்குது, இந்த மனித சமூகம் செய்ய முடியாத வேலையை அவன் செய்யணும், அவ்வளவுதான். மலம் எடுப்பது, செத்த பணத்தை எடுத்துட்டு போறது, இளவு செய்தியை சொல்றது, இந்த மாதிரி காரியங்களை ஊருக்கு வெளியே இருந்து செய்யறதுதான் இவனுக்கு வேலை. இது அவர்னாஸ். அவனுக்கு இந்துக்களே அல்ல. சோ இந்த மாதிரியான கட்டமைப்பை வச்சிருந்தான். அப்ப இந்த ரிசர்வேஷன் அப்படிங்கிறது ஒவ்வொருத்தரும் ஒதுக்கி வச்சது 2000 வருஷமா வச்சிருக்கிறான். அதை ஏதோ பேஸ் பண்ணி வச்சிருக்கிறான், ஒரு திட்டத்தின் அடிப்படையில் வச்சிருக்கான். என்ன திட்டம் அப்படின்னா, மனுஸ்மிருதி, மனு நூல் என்கிற அடிப்படை கோட்பாட்டு தத்துவத்தின் மேல இந்த ரிசர்வேஷனை வச்சிருக்கிறான். அப்ப அந்த மனு நூலை படிச்சோம்னா ஒவ்வொருத்தருக்கான என்ன விதிகள் இருக்கு, யார் யாரு என்ன செய்யலாம் அப்படின்றது. உதாரணத்துக்கு ஒரு சூத்திரன் வந்து கல்வி கற்றுட்டான்னு வச்சுக்கோங்க, உடனே அவன் நாக்கா அறுக்கணும், அது விதி. ஏதாவது கேட்டுட்டான்னா காதுல ஈயச்ச காத்தி ஊற்றணும், அது விதி. சூத்திரம் ஏதாச்சும் தவறு பண்ணிட்டான்னா அவனை உடனே கொலை பண்ணிடணும், அது விதி. அப்ப இந்த மாதிரி ஒவ்வொருவருக்கு தண்டனைகளை குறித்து மனுவை அடிப்படையாக கொண்டு ஒரு ரிசர்வேஷனை எத்தனை வருஷம் வரைக்கும் வச்சிருக்கிறான்? கிட்டத்தட்ட ஒரு 2000 வருஷம் வரைக்கும் வச்சிருக்கிறான். சோ இது நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய நிலைமை. இதை எதிர்த்து யாருமே என்ன பண்ண முடியல, கேள்வியே கேட்க முடியல. எப்படி கேள்வி கேட்க முடியும்? இப்போ உதாரணத்துக்கு பாருங்க, இப்ப நாட்டுல வந்து இப்ப வேளாண்மை சட்டம் புதுசா வந்திருக்குது, ஒரு கருப்பு சட்டம். கிட்டத்தட்ட பஞ்சாப்ல லட்சக்கணக்கான விவசாயிகள் போராடிட்டே இருக்கிறான். 2 மாசத்துக்கு முன்னாடி போராடிட்டு இருக்கிறோம். இவ்வளவு கம்ப்யூட்டர் காலத்துல இவ்வளவு வசதிகள் இருக்கிறது, சோசியல் மீடியா இருக்கிறதுல ஒண்ணும் பண்ண முடியுதா? ஒண்ணும் பண்ண முடியல. அப்ப என்ன காரணம்? பெரும்பான்மை இருக்குது. அது மட்டும் இல்லாம அதிகாரத்தை அவர்கள் கையில் வச்சிருக்கிறாங்க. யார் அதிகாரத்தை கையில் வச்சிருக்கிறாங்க அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட விதமான மக்கள் தான் அந்த அதிகாரத்தை கையில் வச்சிருக்கிறாங்க. அப்ப அதிகாரம் ஒரு குறிப்பிட்ட விதமான மக்கள்கிட்ட சேர்ந்து இருக்கிறதுனால, புதஞ்சு கிடக்கிறதுனால
ஈவன் லட்சக்கணக்கான மக்கள் போரிட்டாலும் அதை பத்தி என்ன பண்ண முடியல, எந்த விதமான ஒரு நிகழ்ச்சியும் நடக்கல. இதுதான் உண்மை, இப்ப நடந்துட்டு இருக்கிற உண்மை. கரண்ட் எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். அப்ப அந்த காலத்துல ஒண்ணும் கிடையாது, நிலம் கிடையாது, ஆயுதம் கிடையாது, எந்த விதமான இதை எதிர்த்து எப்படி போராட முடியும்? போராடவே முடியாது. அப்ப அந்த காலத்துல எப்படின்னா ஒரு பாசிசமா தான் எல்லாமே இருந்துச்சு. அங்க வந்து சமத்துவம் இல்லை. பழைய காலங்களில அரசவை இருக்கக்கூடிய காலங்களிலும் என்ன எதை குறிக்கோளை வச்சு ஒவ்வொரு அரசர்கள் அதன் காரியத்தை செஞ்சாங்க அப்படின்னா, மனுநீதி என்கிற அடிப்படையில தான் பண்றான். நீங்க அரசர் கூட பாப்பீங்க, மனுநீதி தவறாத சோழன், மனு நீதி சோழன் அப்படி சொல்றான். அப்ப மனுநீதி என்ன சொல்லுதோ அதை வச்சுதான் அத்தனை பேர் பண்ணலாம். அப்ப அரசன் நினைச்சா எல்லாமே அதுதான் பண்ண முடியும். அரசன் எவ்வளியோ அவ்வளியே மக்கள்னு ஒரு பழமொழி கேள்விப்பட்டிருப்பீங்க. அரசன் எந்த மதத்துக்கு மாறினா எல்லா மக்களும் அந்த மதத்துக்கே மாறுவாங்க. அப்ப அரசன் எவ்வளியோ அந்த மாதிரி அதிகாரம் எல்லாம் குவிக்கப்பட்டிருக்கு, மையத்துல குவிக்கப்பட்டிருக்கு, ஒரு இடத்துல மையத்துல குவிச்சிருக்கு. அதனால மக்கள் எதுவுமே பண்ண முடியல. இது எவ்வளவு காலம் தொடருது? காலங்காலமா தொடருது. சரி, நம்ம நாட்டுல எடுத்து வந்து பாத்தீங்கன்னா முதல்ல வந்து எல்லா அரசர்கள்லாம் வர்றாங்க. அப்புறம் முகலாய பேரரசு வருது. 300-400 ஆண்டுகளாக முகலாய பேரரசு வருது. இந்த முகலாய பேரரசு வந்துச்சே, இவ்வளவு காலம் நம்ம நாட்டை ஆண்டானே, இத கேள்வி கேட்டானா? கேள்வியே கேட்கலையே யாரும். முகலாய பேரரசு வந்தப்ப அவங்க வந்து என்ன பண்றாங்க, கட்டடங்களை கட்டினாங்க, அவங்களுடைய மதத்தை பரப்புனாங்க, அவங்களுடைய கோயில்கள்ல அவங்களுடைய மசூதிகள் எல்லாம் கட்டினாங்க, இதெல்லாம் பண்ணா ஆண்டாங்க, செல்வத்தை கொள்ளையடிச்சாங்க. ஆனா இந்த நாட்டில் இருக்கக்கூடிய அவலம், இந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு 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 நீதி வந்து சமூக நீதி அப்படிங்கிற ஒரு கோட்பாட்டை யாராவது கேட்டாங்களா? யாருமே கேட்கல. அப்ப வந்தவன் என்ன பண்ணிட்டான், அவன் ஆண்டுட்டு போயிட்டான். அது ஒரு 400 வருஷம் அவன் ஆண்டுட்டு இருக்கிறான், அப்பவும் கேட்கல. மனுநீதி தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு. பிரிட்டிஷ் ஆட்சி வருது. பிரிட்டிஷ் வந்து ஈஸ்ட் இந்தியா கம்பெனி உள்ள வாணிபம் செய்வதற்காக உள்ள வர்றாங்க. இந்த நாட்டை பாக்குறாங்க, ஒவ்வொரு சமஸ்தானங்களா இருக்குது. அப்புறம் அவங்க வந்து இதுல நல்ல கனிமங்கள், நல்ல விளைநிலங்கள்லாம் இருக்குதுன்னு கேள்விப்படுறாங்க. அப்ப இந்த நாட்டை ஆளுறாங்க. அப்ப ஆளும் போது பிரிட்டிஷ் என்ன பண்ணுது அப்படின்னா, அந்த நாட்டை ஆளணும்னா ஃபர்ஸ்ட் மொழி வேணும். மொழி இருந்தா தான் இந்த நாட்டையே ஆள முடியும். மொழி இல்லைன்னா நாட்டை ஆள முடியாது. இப்ப நீங்க இருக்கிறீங்க MMT, இப்ப நான் பேசுறது உங்களுக்கு புரியணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? நீங்கள் தெரிந்து கொண்ட மொழியை நான் சொல்ல வேண்டும், அதுதானே. இப்ப நான் ஹிந்தியில பேசினா உங்களுக்கு எல்லாத்துக்கும் புரியுமா? எப்படி உங்களுடைய மனதை நான் கவருவது? உங்கள் மனதை எப்படி நான் கொள்ளையடிப்பது? உங்கள் மனதை நான் கொள்ளையடிக்க முடியாது, கவரவும் முடியாது. ஏன்னா மொழி ஒரு முக்கியமான தடையா இருக்கு. அப்ப இந்த பிரிட்டிஷ் பார்த்தான், சரி இந்த மக்களை எல்லாம் ஆளணும், என்ன பண்ணலாம் அப்படின்னா, அவன் என்ன மொழி தெரிஞ்சுக்கிறானோ அந்த மொழி நான் கத்துக்கணும்னு அவன் நினைக்கல. ஏன்னா இங்கதான் மொழி ஏகப்பட்ட மொழி பேசுறாங்களே. ஒருத்தன் தமிழ் பேசுறான், தெலுங்கு பேசுறாங்க, கன்னடம் பேசுறாங்க, ஹிந்தி பேசுறாங்க, இப்படி சமஸ்கிருதம் பேசுறாங்க, தொடர்ச்சியா பேசிட்டு இருக்கிறாங்க. அப்ப பார்த்தான், இல்ல ஏன் மொழியை நீங்க கத்துக்க அப்படின்னு சொல்லிட்டு கல்வி ஏற்படுத்துறான். அப்ப கல்வியை கொண்டு வரும்போது மிகப்பெரிய தடையா இருக்குது. மனுநீதி என்ன சொல்லுது? சூத்திரனுக்கு கல்வி கொடுக்காதங்குது. யாருக்கு கல்வி கொடுக்கணும்? பிராமணர்களுக்கும் சத்திரியனுக்கு மட்டும்தான் கல்வி, சூத்திரனுக்கு கல்வியை கொடுக்காத, நிறுத்த கல்வி அப்படிங்கிறது யாரு சொல்றது? மனுநீதி சொல்லுது. இவனுக்கு ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு. என்னது, இந்த நாட்டை எப்படி ஆடுறது? அப்போ எல்லாத்துக்கும் ஒரு விதமான கல்வி கிடைச்சா தானே இந்த நாட்டை ஆள முடியும், நம்ம சொன்னதை தெரிய முடியும். ஒரு சிப்பாய் இருக்கிறான், தண்ணி இருக்கிறான், ஒரு சாதாரண வேலையாளு, அப்படியே தண்ணி எடுத்துட்டு வாடா அப்படின்னு சொன்னா அவன் போய் தண்ணி எடுத்துட்டு வருவான். இல்ல இந்த வேலையை செய்ய அப்படிமா, கல்வியே அவனுக்கு கொடுக்கல, ஒண்ணுமே புரியல, எப்படி இந்த நாட்டை ஆடுறது? அப்ப பார்த்தான், இல்ல இதெல்லாம் வேலைக்கு ஆகாது. நீ வந்து மனுநீதின்னு வச்சு சொல்ற, நீ மனுநீதி வச்சு சொல்லிட்டு நீ ஒரு விதமான ஒரே ஒரு குறிப்பிட்ட சமூகத்துக்கு மட்டும்தான் கல்வி, மற்றவனுக்கெல்லாம் கல்வியை கொடுக்காதுங்கிற. அப்படி இருந்தா நான் நாட்டை ஆள முடியாது. இது ஒரு பெரிய தடை. கல்வி வந்து எல்லாத்துக்கும் கொடுக்கணும் அப்படின்னு ஒரு பொதுவான ஒரு சிந்தனையை அவன் கொண்டு வர்றான். கிறிஸ்தவத்துல பாத்தீங்கன்னா, அவன் கிறிஸ்டினா இருக்கிறனால கிறிஸ்தவத்துல பைபிள் அதை டீச் பண்ணுது. பைபிள்ல வந்து சமத்தை தான் டீச் பண்ணுது. எல்லாருக்கும் எல்லாமே கிடைக்கணும் அப்படிங்கிறது வந்து பைபிள் அடிப்படையிலேயே டீச் பண்ணுது. இங்க இந்தியாவில் இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்கள் தான் மாறி நிக்கிறாங்க. கிறிஸ்தவர்கள் தான் வந்து எப்படி இருக்கிறாங்கன்னா, ஒரு பார்ப்பனிய சிந்தனையில ஒரு இந்துத்துவ மனப்பான்மையோடு இருக்கிறாங்க. ஆனா கிறிஸ்துவம் எப்படி இருக்குன்னா, அடிப்படையிலேயே சமத்துவத்தை போதிக்குது, எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணும் போதிக்குது. அப்ப அவன் என்ன சொல்றான், இல்ல கல்வி வந்து எல்லாத்துக்கும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்றான். மனுநீதிகளை ஒத்துக்க முடியாது, கல்வி எல்லாத்துக்கும் கொடுக்கணும்னு சொல்றான். அப்பதான் மெக்காலே கல்வி திட்டம் வருது. மெக்காலே என்ன சொல்றாரு,
கல்வி எல்லாத்துக்கும் கொடுக்கணும், வேலை வாய்ப்பு மத்தது எல்லாம் பிறகு பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மெக்காலே கல்வி திட்டத்தை கொண்டு வர்றாரு. அவர் என்ன பண்றாரு, நாட்டில் இருக்கக்கூடிய எல்லாத்துக்கும் கல்வி திட்டத்தை கொண்டு வர்றாரு. இதுக்கு முன்னாடி கல்வி சாலையே கிடையாது, எல்லாம் குருகுல கல்விதான் இருந்துச்சு. குலக்கல்வி மாதிரி குருகுல கல்வி, அவங்க மட்டும்தான், ஒரு பிராமின் மட்டும்தான் அந்த கல்வியை கற்றுட்டு போவாங்க. ஆக கல்வியை சமமாக்குறாரு மெக்காலே. அப்ப இந்த வேறுபாடுகள் இருந்துகிட்டே இருக்குது. அப்புறம் அதுக்கு பிறகு அவன் கூட என்ன பண்றான், பிரிட்டிஷ்கார கூட என்ன பண்றான், இந்த நாட்டை தான் நம்ம ஆளணும், நம்ம மக்கள் இருக்கக்கூடிய இன்டர்னல் மேட்டர்ல அவ்வளவா தலையிடல. இன்டர்னல் மேட்டர் நிறைய இருக்கு. என்ன இருக்கு, தீண்டாமைங்கிறது மிகப்பெரிய இன்டர்னல் மேட்டர் இருக்குது. அப்புறம் இந்த தீண்டாமையினால் இருக்கக்கூடிய கொடுமைகள் நிறைய இருக்குது. இந்த தீண்டாமையினுடைய கொடுமை 3 விதமா பிரிச்சுக்கலாம். ஒண்ணு அன்டச்சபிள், ரெண்டாவது அன்சியபிள், பார்க்கவே கூடாது, மூணாவது அன்அப்ரோச்சபிள், அவனை அப்ரோச்சே பண்ணக்கூடாது. இந்த 3 விதமான கொடுமைகளும் பிரச்சனைகளும் இந்த நாட்டுல இருந்திருக்கு. அப்ப அவன் என்ன சொல்றான்னா, சரிப்பா நான் ஓரளவுக்கு தான் பார்ப்பேன், உன்னுடைய பெரிய இன்டர்னல் மேட்டர்லாம் நான் தலையிடலாம் அப்படிங்கிறான். அப்படி சொல்லிக்கிட்டே வர்றான் ஆரம்பத்துல. அப்ப இந்த விதமான ஒரு ஏற்றத்தாழ்வுகளையும் இந்த விதமான சமூக அநீதியையும் யாருமே எதிர்த்து கேள்வியும் கேட்கல, போராடும் இல்லை. காலங்காலமா 400 வருஷம் இருந்திருக்கக்கூடிய முகலாய அரசு வாயே திறக்கல. பிரிட்டிஷ் அரசு கல்விய இது பண்ணுச்சு. இத இந்த சிஸ்டத்தை இது மாத்தணும் அப்படின்னு தெரியல. அப்பதான் புரட்சியாளர் அம்பேத்கர் வர்றாரு. அவர் சீர்திருத்தவாதி கிடையாது, புரட்சியாளர். அவர் ஒரு புரட்சியாளர். சீர்திருத்தம் அப்படின்னா, இப்போ ஒரு வீடு இருக்கு, வீட்டுல நீங்க டைல்ஸ் இது போட்டிருப்பீங்க, ஓடு போட்டிருப்பீங்க, இல்லைன்னா டைல்ஸ் போட்டிருப்பீங்க. அதை மாத்தி என்ன பண்ணுவீங்க, டெரஸ் போடுவீங்க இல்லையா? அதை மாத்தி வேற ஏதாச்சும் லேட்டஸ்ட் ஸ்ட்ரக்சர் வச்சு மாத்துவீங்க. இருக்கிற வீட்டை அப்படியே மாத்துவீங்க. அது சீர்திருத்தம். ஆனா அம்பேத்கர் சீர்திருத்தவாதி கிடையாது, அவர் ஒரு புரட்சியாளர். என்ன பண்றாரு, இந்த வீடே தப்பு இருக்காங்க, வீடு தப்பு, வீட்டுல குடியிருக்கிறவன் தப்பு, இந்த வீட்டை பாக்குற கோணம் தப்பு, வீட்டை இடிடாங்கிற, வீட்டை இடிச்சு புது வீட்டை கட்டுங்கிற. இந்த புது வீடு கட்டினா தான் இந்த நாடு நாடு. அப்ப இந்த சமத்துவம் சமத்துவம், இந்த சமுதாயம் சமுதாயம். ஆக அப்போ ஒரு புரட்சிகரமான திட்டத்தையும் அவர் சிந்தனையும் வைக்கிறார். அவர்தான், அதனாலதான் அம்பேத்கர் ஒரு புரட்சியாளர் என்று நம்ம சொல்றோம். நார்த்ல அப்படி சொல்றாரு. அதுக்கு ஈக்குவலா அந்த போல சிந்தனைகளை வந்தது சவுத்துல பெரியார், ரெட்டவிலை சீனிவாசன், மத்த இருக்கக்கூடிய அயோத்தியாச பண்டிதர், அவங்க எல்லாம் வர்றாங்க. ஆனா அம்பேத்கர் தான் சயின்டிபிக் பேஸ்ல வர்றாரு, எவிடன்ஸ் பேஸ்ட். ஒரு உதாரணத்துக்கு சொல்லப்படி பார்த்தா பெரியாரும் ஈக்குவலா வர்றாரு. ஆனா அந்த அளவுக்கு சயின்டிபிக் பேஸ்ல, எவிடன்ஸ் பேஸ்ல, ரிசர்ச் பேஸ்ல வந்தவர் இவர் தான். இப்ப சொல்ல போனா அவர் ஒரு ரோபோட்டிக் சர்ஜன் மாதிரி. மருத்துவர்கள் நிறைய இருக்கிறதுனால சொல்றேன். அவர் பண்றது ரோபோட்டிக் சர்ஜரி, அக்யூரசி, பின் பாயிண்ட், ஃபிளாவே இருக்காது அதுல. இவங்களும் பண்றாங்க, இவங்களும் சர்ஜரி பண்றாங்க, சும்மா கையில போட்டு சர்ஜரி பண்ணி இழுத்து வச்சு கட்டி எடுத்துறாங்க, எப்படியும் கட்டி எடுத்துறாங்க. ஆனா அவர் ரோபோட்டிக் சர்ஜன், பர்ஃபெக்ட் அக்யூரசி வித் எவிடன்ஸ் பேஸ்ட், சயின்ஸ் பேஸ்ட். அதான் அவருடைய. அப்போ இந்த சிஸ்டத்தை வரும்போது என்ன பண்றது, இந்த நாட்டுல இவ்வளவு இன்இக்வாலிட்டி இருக்குது. அப்ப இந்த இன்இக்வாலிட்டி எப்படி கொண்டு வர்றது அப்படின்னு பாக்குறாங்க. அப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்திய நாட்டுல ஒரு மிகப்பெரிய அந்த காந்தியெல்லாம் வந்துடுறாரு. இந்திய நாடு மிகப்பெரிய ஒரு சூழ்நிலையை சந்திக்குது. என்னது, வெள்ளக்காரன் ஆண்டுட்டு இருக்கிறான் நம்ம நாட்டை. இது நம்ம நாடு, நம்ம நிலம், நம்ம நாட்டை நம்ம நிலத்தை அவன் எப்பதான் ஆண்டுவான், நீ வெளிப்படா அப்படின்னு நம்ம ஆளுங்க சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. சுயராஜ்யம் எனது பிறப்புரிமைங்கிறான். என்னுடைய உரிமை என்னது பிறப்புரிமை, நீ ஆளாத, நான் எங்களை நானே ஆண்டுகிறேன், இது என் நாடு, நீ விட்டு வெளியே போங்கிறான். சரி, அதற்கான போராட்டம் எல்லாம் தொடங்குது. ஒத்துழையாமை போராட்டம் தொடங்குது. காந்தி எல்லாம் ஒத்துழையாமை அப்படிங்கிற ஒரு கருத்தியில சிந்தனையில மக்களை திரட்டி போடுறாரு. சுபாஷ் சந்திர போஸ் ஒத்துழைமை எல்லாம் எடுக்காது, நம்ம போரிட்டு செய்யலாம் அப்படின்னு அவர் ஒரு போராட்டத்தை எடுக்கிறாரு. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கோணத்துல எடுக்கிறாங்க. ஈவன் இங்க இருக்கக்கூடிய முஸ்லிம் அரசுகள் எல்லாம் என்ன பண்ணுது, பிரிட்டிஷ் எதிர்த்து போராடுது, எத்தனையோ போராடுறாங்க. அப்ப அம்பேத்கர் இதெல்லாம் பாக்குறாரு. இவனுங்க இந்த பிரிட்டிஷ்காரன் எவ்வளவோ பண்ணிட்டான், ஏன் பிரிட்டிஷ்காரன் என்ன தப்பு பண்ணிட்டான், நம்மளை பொறுத்த வரைக்கும் எல்லாம் நல்லதுதான் பண்ணிருக்கான். அவன் பண்ண எல்லாமே கொடுக்குறானே, சாப்பாடு கொடுக்குறானா,
சோறு கொடுக்குறானா, கட்டடம் நல்லா கொடுக்குறானா, ரோடு நல்லா போடுறானா, தண்ணி நல்லா கொடுக்குறானா, கரண்ட் நல்லா கொடுக்குறானா? என்ன கொடுக்கல. இவனுங்க சொல்லிட்டு இருக்கானுங்க, இவனுங்க ஒரு குரூப் இல்ல எனக்கு என்னுடைய உரிமை நில உரிமை. அப்ப அம்பேத்கர் பாக்குறாரு, இவனுங்க எல்லாம் போயிட்டானுங்கன்னா ஆட்சி அதிகாரம் மாறுச்சுன்னா 1000 2000 ஆண்டு காலமாக மனுநீதி படி என்ன பண்ணிருக்கிறான், எல்லாத்தையும் அவன் நடத்திட்டே வர்றான். இவன் போன உடனே டிரான்ஸ்பர் ஆஃப் பவர் தான் மாறும். ஏன்னா பிரிட்டிஷ்காரன் இங்க இருந்தப்ப பிரிட்டிஷ்காரனுடைய இருக்கக்கூடிய அத்தனை அலுவலகங்கள்லயும் யார் இருக்கிறாங்க, பிராமணியன் தான் இருக்கு. இப்ப ஒண்ணும் இல்ல, இங்க இருக்கக்கூடிய சென்னையில் இருக்கக்கூடிய சிம்சன் கம்பெனியா இருக்கட்டும், மோட்டார் கம்பெனியா இருக்கட்டும், இன்சூரன்ஸ் கம்பெனியா இருக்கட்டும், எல்லாம் பிராமின்ட்ட போயிருச்சு. அப்படியே டிரான்ஸ்பர் ஆஃப் பவர் தான் மாறுச்சு. லிபரேஷன் கிடைக்கல. யாரு கிடைக்கல? 2000 ஆண்டு காலமாக அடிமைப்பட்டு கிடந்த சோசியலி எஜுகேஷன்ல கிடந்தவங்களுக்கு பெரிய அளவுக்கு என்ன கிடைக்கல, ஒரு சுதந்திரம் கிடைக்கல. அம்பேத்கர் பார்த்தாரு, ஐயோ இவனுங்க கொண்டு போயிட்டானுங்கன்னா டிரான்ஸ்பர் ஆஃப் பவர் தான் வரும், நம்மளை விட்டுருவானுங்க, நம்மளை காலி பண்ணிடுவானுங்க. அப்போ அம்பேத்கருடைய பார்வையில என்னன்னு நிறைய போராட்டத்தை எடுக்கிறாரு. அதுக்கு ஈக்குவலா பெரியாரும் போராடுறாரு, இவனுக்கு நம்மளை ஒழிச்சிருவானுங்க. ஏன்னா 2000 வருஷம் நம்மளை அடிமைப்பட்டே கிடந்திருக்கான். அப்போ நம்மளை ஒழிச்சு கட்டிடுவானுங்க, நம்மளுக்கு எந்த விதமான சுதந்திரம் கிடைக்காது. அதே மாதிரிதான் நம்ம அடிமையா வாழணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்ப அம்பேத்கர் என்ன நினைக்கிறார் அப்படின்னா, சரி இது லாகிப்படாது, இதுக்கு ஒரு திட்டம் தயாரிக்கணும் அப்படின்னு நினைக்கிறார், திங்க் பண்றாரு. அப்ப என்னன்னா, இதுக்கு முன்னாடி நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு சமுதாய சிக்கலை கொஞ்சம் பார்த்துக்கணும். இந்த நாடு எப்படி இருக்கு அப்படின்னா, இது ஒரு சமத்துவமான நாடே இல்லை, ஏற்றத்தாழ்வு நாடுதான். எல்லா இடங்களையும் ஏற்றத்தாழ்வுன்னு இருக்கு. ஏழை பணக்காரன்னு இருக்கு, கருப்பு வெள்ளைன்னு இருக்கு. கருப்பு வெள்ளை, ஏழை பணக்காரன் இருக்கு, இடங்கள் விதவா வேறுபாடு இருக்கு. ஆனா இந்த நாட்டுல மட்டும்தான் எப்படி இருக்குது அப்படின்னா, ஒவ்வொரு மனிதனும் தனித்தனியா இருக்கிறான். யாருமே ஒரு கூட்டு முயற்சியா இல்ல, ஒரு பெடரேஷனா இல்ல, எல்லாருமே இண்டிவிஜுவல். அப்ப எப்படி இருக்கான்னா, எல்லாமே இங்க ஜாதிகளை தான் கட்டமைச்சிருக்கு. அது அழகா சொல்லுவாரு, செல்ஃப் என்க்ளோஸ்ட் இன்ஸ்டிடியூஷன் அப்படிங்கிற. செல்ஃப் என்க்ளோஸ்ட் இன்ஸ்டிடியூஷன், இட் இஸ் இன்ஸ்டிடியூஷன். அது என்ன வளர்த்துது அந்த ஜாதியம்? அவனுக்குள்ளேயே ஒரு விதமான கலப்பு முறை, அவனுக்குள்ளேயே இருக்கக்கூடிய உறவு முறை, செக்சுவல் ரிலேஷன். அது பேரு எண்டோகமி, அகமுறை, மனம் அகமுறை. அவன் புறமுறையோட திரும்ப மாட்டான். அதான் சாதி அமைப்பினுடைய அடிப்படை தத்துவமே. அதான் இந்த சாதியம் தன்னுடைய இதோட வளர்ந்து வருவதற்கு காரணம் என்னன்னா, அடிப்படையில் எண்டோகாமி, அகமனை, புறமனை இல்ல, அக உறவு தான். உள்ளுக்குள்ளேயே உறவு நடக்கும். ஒண்ணு செல்ஃப் என்க்ளோஸ்ட் இன்ஸ்டிடியூஷன் எதை கத்துக்குது, எதை சொல்லுது அது அப்படின்னா, எண்டோகாமியை பத்தி சொல்லுது. ரெண்டாவது, அவனுக்குள்ளேயே ஒரு கஸ்டம்ஸ் இருக்கு, அந்த கஷ்டத்துக்கு மீறக்கூடாது. ட்ரெடிஷன்ஸ், அவனுக்குள்ளேயே வேலை, அவன் அவனுக்குள்ளேயே இருக்கணும். டெரிட்டரி, அவனுக்குள்ளேயே அவன் அந்த டெரிட்டரிக்குள்ளேயே இருக்கணும். இவன் இந்த டெரிட்டரி விட்டு அடுத்த டெரிட்டரி போக கூடாது, இங்க விட்டு அடுத்தவனை கல்யாணம் பண்ணிடக்கூடாது. இதுதான் ஒரு கான்செப்டா இருக்கு. இந்த சாதியம் அடிப்படையிலேயே இந்த ஜெனிசிஸ் மெக்கானிசம் அண்ட் டெவலப்மெண்ட்ங்கிற புக்கை படிச்சீங்கன்னா பாத்தீங்கன்னா, அடிப்படை கூற்று என்னன்னா, இது எண்டோகாமியில தான் அமைதுங்கிறார். அகமனை, அவனுக்குள்ளேயே கல்யாணம் பண்ணிக்குவான், அகமனை. அதனாலதான் நீங்க பாத்தீங்கன்னா விடோ வந்துச்சு. இப்ப இந்திய நாட்டுல இந்த இந்து சமத்துல கல்யாணம் ஆண் இறந்துட்டான்னா பொண்ணு விடோ ஆயிடுவான். அப்போ விடோ ஆன பிறகு அது ஒரு பெரிய சர்ப்ளஸ் வேல்யூ ஆயிரும். அப்ப அந்த விடோ என்ன பண்ணுவா, திருப்பி கல்யாணம் பண்ணணும். ஆண்கள் இறக்க என்ன ஆயிடுவாங்க, ஒரு ஜாதியில விடோக்கள் அதிகமாயிட்டாங்கன்னா அந்த விடோக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, வேற யாரையா போய் கல்யாணம் பண்ணிடுவாங்க, வேற ஜாதியில போய், இல்ல வேற குழுக்கள் போய் கல்யாணம் பண்ணிடுவாங்க. அப்ப என்ன ஆகும், எண்டோகாமில இருந்து எக்ஸோகாமி ஆயிடுவாங்க, புறமுனை போயிடுவாங்க, அகம் இல்லாம புறம் போயிடுவாங்க. அப்ப என்ன ஆயிரும், அப்ப என்ன கலப்பு வந்துடும். கலப்பு வரும்போது என்ன ஆயிரும், இவனுடைய ஜாதி இது போயிடும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதனாலதான் பாத்தீங்கன்னா, அந்த காலத்துல சதி அடி இருக்கு, உடன்கட்டை ஏறும். ஆம்பளை இறந்துட்டானா பொம்பளை செத்து போயிடணும், கட்டையில ஏறி பொம்பளை செத்து போயிடணும். ரைட்டு, பொம்பளை செத்துட்டாங்கன்னா என்ன ஆயிரும், அப்ப அந்த ப்ராப்ளம் சரி சால்வ் ஆயிரும். ஏன்னா அவன் விடோ, யாரையும் கல்யாணம் பண்ணக்கூடாது, திருப்பியும் திருமணம் பண்ணக்கூடாது, அவன் அடுத்தவனையும் போயிட்டு திருமணம் பண்ணிடக்கூடாது, வேற குழுவுலையோ வேற ஜாதியிலோ திருமணம் பண்ணிடக்கூடாது, அவனை கொலை பண்ணிடு. செல்ஃப் எமுலேஷன் போட்டு தீயில எரிச்சிரு.
இல்லையா சாகர வரைக்கும் விடோ வைக்கிது, வெள்ளை சேலை கட்டி சாகர வரைக்கும் விடோ. அப்புறம் சோசியல் ஸ்டிக்மா இதெல்லாம் எதுக்கு வருது அப்படின்னா சாகர வரைக்கும் விடோ ஆயிடுது. இது வந்து பொம்பளையை பொறுத்த வரைக்கும், பெண்களை பொறுத்த வரைக்கும். ஆண்களை பொறுத்த வரைக்கும் என்ன பண்றது, ஆண்கள் பெண் இறந்துட்டான்னா ஆண் வந்து விடோவர் ஆயிடுறான்னா அவனை என்ன பண்ண முடியும், அவனை இது மாதிரி உடன்கட்டை ஏற வச்சிடலாமா? ஆனா உடன்கட்டை ஏறக்க அந்த சமுதாயம் பார்க்கல. ஏன்னா ஆண்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய ஆளுமையா அந்த இது கருதுது. அப்ப அவங்கள மெயின்டைன் பண்ணு, பியூரிட்டி பண்ணு, அதனால சன்னியாசம் போக வச்சிடலாங்கிறாங்க. சோ இதெல்லாம் எதுக்கு சொல்ல வர்ற அப்படின்னா சாதிய கட்டமைப்பை தக்க வைத்துக் கொள்வது, அது ஜெனிசிஸ் வளருவதற்கான முறைகளை அம்பேத்கர் சொல்ல வர்றார். அப்ப இந்த நாட்டுல வந்து அடிப்படையில் என்ன சாதிய கட்டமைப்பு இருந்தே இருக்குது. ஒவ்வொரு சாதி செல்ஃப் இன்க்ளோஸ்ட் இன்ஸ்டிடியூஷனா இருக்கு. அப்ப இவங்களுக்குள்ள என்ன இல்ல, எந்த விதமான தொடர்போ எந்த விதமான ஒரு பழக்க வழக்க முறையோ ஒரு சோசியல் பெடரேஷன் இல்ல, ஒரு கார்பரேஷன் இல்ல, யாருக்கும் இல்ல. அதனால இந்த சமுதாயம் எப்படின்னா தனித்தனி மனிதனா கட்டமைச்சிருக்கு ஒண்ணு. ரெண்டாவது எப்படி கட்டமைச்சிருக்கு அப்படின்னா இட் இஸ் a graded inequality. இது ரொம்ப முக்கியம். graded inequality எப்படி graded inequalityனா இது ஒரு இப்ப ஒரு கோயில படிக்கட்டு மாதிரி ஒவ்வொருத்தரும் படிக்கட்டு நிக்கிறான், எல்லாருமே படிக்கட்டு நிக்கிறாங்க, யாருமே ஒரே படிக்கட்டு நிக்கல. எனக்கு கீழே ஒருத்தர் இருக்கிறான், அவனுக்கு கீழே ஒருத்தர் இருக்கிறான், எனக்கு மேல ஒருத்தர் இருக்கான், எல்லாமே படிக்கட்டு. எப்படின்னா இந்த படிக்கட்டுல இருந்து அந்த படிக்கட்டு அவன் போகக்கூடாது, அதே மாதிரி அவன் அந்த படிக்கட்டுல இருந்து இந்த படிக்கட்டு வரக்கூடாது. இது வந்து கிரேடட் இன்இக்வாலிட்டி. அப்போ ஒவ்வொருத்தனுக்கும் ஒவ்வொருத்தனுடைய மனதிலையும் என்ன இருக்குது அப்படின்னா சல்யூட் அபோவ் ஹிட்டிங் பிலோ, மேல இருக்கிறவனை சல்யூட் அடிக்கணும், கீழே இருக்கிறவனை எட்டி உதைக்கணும் அப்படிங்கிற ஒரு உணர்வு வந்து மைண்டுக்குள்ள வருது. எனக்கு கீழே இருக்கிறான் ஒரு சாதி, அவனை எட்டி உதைக்கிறான், எனக்கு மேல இருக்கிறான் என்னை விட உயர்ந்த சாதி, அவனை வணக்கம் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு உணர்வு இருக்குது. இந்த சமுதாயத்துல ஒரு சக மனிதனை பார்த்து என்னை விட தாழ்ந்தவன் கீழே இருக்கக்கூடிய கீழே இருக்கிறான், என்னை விட மோசமா இருக்கிறான் அப்படிங்கிற ஒரு வன்மம் இருக்குல்ல, வன்ம புத்தி. இந்த வன்ம புத்தி வேற எங்கேயா இருக்கா? ஒரு மனிதனுடைய வன்மம் பாருங்க எந்த அளவுக்கு கொடிதா இருக்குது. எனக்கு கீழே ஒருத்தர் இருக்கிறான்டா, என்னை விட கீழே இருக்கிறான் தாழ்ந்தவன், இதுதான் மனிதனுடைய வன்ம புத்தி. மனிதன் எப்படி இருக்கணும் அப்படின்னா சமத்துவமா இருக்கணும். அப்பா நீயும் மனுஷன் நானும் மனுஷன், நீ நானும் பழகிக்கணும்பா, நீ நானும் அன்பானவர்கள் அப்படின்னு இருக்கணும். அந்த வன்ம புத்தி இல்லாம இருக்கணும். அந்த அளவுக்கு வன்மத்தோட இருக்கிறான். எப்படி இருக்கிறான்? ஒவ்வொருத்தரும் இருக்கிறான். அதான் கிரேடட் இன்இக்வாலிட்டி. இவன் சேரவே முடியாது. இந்த படிக்கட்டுல இருக்கிறவன் மேல் படிக்கட்டுல சேரவே முடியாது, தனித்தனியா தான் கிடப்பானுங்க. இது ரெண்டாவது மிகப்பெரிய பிரச்சனை. மூணாவது இருக்கக்கூடிய சாதியத்தில் இருக்கக்கூடிய என்னன்னா ஒவ்வொருவருக்குள்ளே எந்த தொடர்பும் இருக்காது, எல்லா கதவுகளும் மூடித்தான் இருக்கும். ஆல் டோர்ஸ் ஆர் க்ளோஸ்ட். இந்த மூணு வந்து மிகப்பெரிய ஒரு தடங்களா இருக்கு இந்த சமுதாயத்துல. அப்ப இந்த ஏற்றத்தாழ்வு இருக்கிறவங்க என்ன நடக்குது அப்படின்னா அப்பதான் ரிசர்வேஷன் அப்படிங்கிறதே வருது. அம்பேத்கருடைய எப்படி பார்வை பார்த்ததுன்னு நான் சொல்லிடுறேன், அதுக்கு மத்தல். இந்த ரிசர்வேஷன் அப்படிங்கிறது அம்பேத்கருக்கு முன்னாடியே இது கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த ரிசர்வேஷனை எப்படின்னா பிரிட்டிஷ் இருக்கும் போதே சாகு மகாராஜ் அப்படின்னு 1902 மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய ஒரு பிராமண அரசர் சாகு மகாராஜ் அவர் என்ன பண்றாரு, அடே அப்பா இந்த பாப்பார பசங்க பிராமின்ஸ் வந்து என்னையா எல்லாத்துலயும் அவன் தான் இருக்கிறான், ரொம்ப அநியாயம் அப்படின்னு அவனுக்கு ஒரு ஈரம் வருது பாருங்க, நெஞ்சில ஈரம். ஒருத்த கஷ்டப்படுறான்னா அந்த கஷ்டத்தை துடைக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும், ஹெல்ப் பண்ணணும். அதுதான் ஈரம், அதுதான் மனித நேயங்கிறாங்கல்ல. மனித நேயங்கிறது என்னது? ஒருத்த கஷ்டப்படுறான், செய்யணும்பா. பசியோடு இருக்கிறான், இந்தாப்பா சாப்பிடு. ஒருத்த துன்பத்தில் இருக்கிறான், இந்தாப்பா என்னால முடிஞ்ச உதவி. இதுதானே மனித நேயம். நாய்களுக்கும் மனிதர்களுக்கும் என்ன வித்தியாசம்? நாய்கள் சொல்லக்கூடாது, நாய்கள் எல்லாம் மனிதர்கள் ஆயிட்டாங்க. மற்ற விலங்குகளுக்கும் மனிதர்களுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது? வித்தியாசம் இல்லாத உலகமா இருக்குது. விலங்குகளுக்கும் மனிதனுக்கும் என்ன வித்தியாசம்? விலங்கு வந்து ஒரு விலங்கு அடிபட்டுச்சுன்னா உடனே கூட்டிட்டு போய் வெட்டினரி ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிருமா? விலங்கு வெட்டினரி ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போய் பாப்பா பாப்பா கூட்டிட்டு போறோம் தெரியாது, பாவம், அதுக்கு 5 அறிவு தான், 6 அறிவு இருந்தா அது கூட்டிட்டு போகும். மனிதன் என்ன பண்ணுவோம், கூட்டிட்டு போகணும். அதான் மனித நேயம். அப்ப இந்த மனித நேயம் இல்லாம ஒரு உறவா கிடக்குது அப்படின்னு பாக்குறாரு. ஏய் நீங்களே எல்லாத்தையும் அனுபவிக்கிறீங்களா? வேண்டாம், லாய்க்கப்படாது. 50% நான் பிராமணர் அல்லாதவர் அவங்களுக்கு கொடு அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ரிசர்வேஷன் அவர் கொடுக்குறாரு. ஆனா அவர் எதன் அடிப்படையில கொடுக்குறாரு அப்படின்னா
அம்பேத்கருடைய சிந்தனையின் அடிப்படையில் நான் அதுக்கடுத்து வர்றேன். அம்பேத்கருடைய சிந்தனையில் தனி சிந்தனை. இந்த ரிசர்வேஷனை பத்தி அம்பேத்கருடைய சிந்தனை தனிப்பட்ட சிந்தனையா இருக்கு, அதை நான் சொல்லிடுறேன். அப்போ அப்படி கொடுக்கிறார் சாகு மகாராஜ். அப்ப 50% இதுல வேலை வாய்ப்பு கல்வியிலையும் பிராமணர் அல்லாதவர்களுக்கும் என்ன சொல்றாங்க, அவர் என்ன பண்றாரு கொடுக்கிறார். அதை ஒட்டி தென்னகத்துல சவுத்துல தான் ஒரு சாம்பியனே நடக்குது. ஏன்னா பெரியார் எல்லாம் இப்ப வந்துட்டாரு. அப்பதான் என்ன பண்றாங்க, சவுத்துல அதே மாதிரி இதெல்லாம் வருது. ஜஸ்டிஸ் பார்ட்டி வருது. ஜஸ்டிஸ் பார்ட்டி என்ன பண்றது, அது கம்யூனல் ஜியோ ஏற்படுது, வகுப்பு வாரி பிரதிநிதித்துவம் சொல்லுது. ஜஸ்டிஸ் பார்ட்டி டி.எம். நாயுரு, தியாகராஜ செட்டி, நடேச முதலியார் 3 பேர் சேர்ந்து, ஒரு செட்டியார், முதலியார், நாயர் 3 பேர் சேர்ந்து வகுப்பு வாரி பிரதிநிதித்துவம் கொண்டு வர்றாங்க. கம்யூனல் ஜியோ 1920s வருதுங்க. அப்ப அவங்க என்ன சொல்லுவாங்க, பிராமணர் அல்லாத பிராடா பிரிச்சுக்கிறாங்க. ஆனா அவங்க இருக்கக்கூடிய சூழ்நிலை பேர்ல அது எப்படின்னா, கோயில சுண்டலை பிரிச்சு கொடுக்குற மாதிரி. அது பட் பரவாயில்ல, பிராமணர் அவங்க இல்லாத வகுப்பாரி பிரதிநிதி எவ்வளவு பரவாயில்ல. கோயில சுண்டல் கொடுப்பாங்க, ஒரு குண்டா சுண்டல். உடனே வாடா எல்லாரும் நில்லுங்கடா, எல்லாம் நில்லுங்க, இந்தா ஒவ்வொருத்துக்கு ஒரு சுண்டல் இந்தா வச்சுக்கோ. அப்படி வகுப்பாரி பிரதிநிதித்துவங்கிறது கோயில சுண்டல் கொடுக்குற மாதிரி ஒவ்வொரு ஜாதிக்கு தகுந்த மாதிரி பிரிச்சு கொடுத்தாங்க. சோ இந்த மாதிரி இந்த சூழ்நிலைகள் வந்துச்சு. ஏன்னா இந்த பிராமணியத்தினுடைய அட்டூழியத்தை தாங்கவே முடியல. 3% இருக்கக்கூடிய பிராமணர்கள் அத்தனையும் இவங்களை என்ன பண்றாங்க, ஆள்றாங்க. நான் என்ன கருதுறேன்னா, நம்ம என்ன சொல்றோம், நீங்க ஒரு நான் என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன், நீங்க ஒரு லேண்ட் வச்சிருக்கீங்க, காசு போட்டு லேண்ட் வச்சு நீங்க 100 வருஷமா வாழ்றீங்கன்னு வச்சுக்கோங்க. 100 வருஷமா ஒரு இடத்துல இருக்கிறீங்க. டேய், கவர்மெண்ட் இந்த நிலத்தை எடுக்குது, இந்த கவர்மெண்ட் இந்த நிலத்தை எடுக்குது, காலி பண்ணுன்னு கவர்மெண்ட் சொல்லுது. உடனே காலி பண்ணிருவீங்களா? மக்களை எல்லாம் திரட்டி போராட மாட்டீங்களா? டேய், இது என் நிலம், இது என்னுடைய உரிமை, நான் போராட போறேன். நீ எப்பறம் 1000 100கணக்கான வருஷம் நான் இருக்கிறேன், நீ என்ன பண்ணாத, என்னுடைய உரிமையில கை வைக்காத நம்ம சொல்லுவோமா? சொல்லுவோம். ஒண்ணு. 2வது, நம்மள அடிமை பண்ணிட்டே இருக்கிறான். நம்ம கிராமத்துல 1000 பேர் இருக்கிறோம். நம்ம ஒருத்த டக்குன்னு ஒருத்த உள்ள அடிமை பண்றான். டேய், நீ என்னடா என்ன அடிமை பண்றது, எனக்கு நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லுமா இல்லையா? எப்படி ஒரு சுதந்திர போராட்டத்துல ஒரு பிரிட்டிஷ்காரன் நம்மள உள்ள அமுக்கி என் நிலத்தை உரிமை, என்னுடைய உரிமை எல்லாத்தையும் பறிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு, சுயராஜ்யம் என பிறப்புரிமைன்னு சொல்லிட்டு இந்திய தேசத்திற்காக எல்லாத்தையும் ஒரு இனத்தின் அடிப்படையில போராடி அவங்கள வெளியே தள்ளின மாதிரி, இப்ப இருக்கக்கூடிய இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு நவீன பிரிட்டிஷ்காரங்க, நவீன பிரிட்டிஷ்காரங்க கணக்குப்படி போட்டு பார்த்தா, ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடிய முடிவெடுக்கக்கூடிய அத்தனை விதமான அமைப்புகள், ஜுடிஷரி, போலீஸ், எல்லா இடத்திலும் நவீன பிரிட்டிஷ்காரன் உட்கார்ந்து இருக்கிறான். அவனை தூக்கி எறியணுமா இல்லையா? போராடணுமா இல்லையா? நீ என்னடா என்ன ஆள்றது, என் உரிமையை நான் எடுத்துக்கிறேன், அவட கெஞ்சி கேட்கணுமா, பிச்சை கொடுன்னு? அப்படி கிடையாது. என் உரிமைக்காக நான் போராடுறேன், என் உரிமையை நான் எடுத்துக்கிறேன், நீ யாரு என்ன கேட்கறது? நவீன பிரிட்டிஷ்காரனை வெளியேறுங்கணும். அது கூட நான் நினைச்சிட்டு இருக்கிறேன். அப்ப என்ன பண்றாரு, இப்ப திருப்பி பாயிண்ட்டுக்கு வந்துடுறேன். அப்போ இந்த நாட்டுல ரிசர்வேஷன் அப்படிங்கிற பாலிசி வருது. அப்போ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா கொடுக்குறாங்க. சாகு மகாராஜர் கொடுக்குறாங்க. ஒவ்வொரு பிரின்ஸ்லி ஸ்டேட் இருக்குது. மைசூர் மகாராஜா, டிராவன்கூர் மகாராஜா, மத்த இருக்கக்கூடிய ஹைதராபாத் நிஜாம், இவங்களும் எல்லாம் என்ன பண்றாங்க, பிராமின் இல்லாதவர்களுக்கு இடஒதுக்கீடு வேலை வாய்ப்புல கொடுக்குறாங்க. ஆனா அவங்களுடைய நோக்கம் வேறு. இப்படி வந்துட்டு இருக்குது. இப்ப அம்பேத்கர் இது எல்லாம் ஸ்டடி பண்றாரு, அத்தனையும் ஸ்டடி பண்றாரு. சரி, அம்பேத்கருடைய திட்டம் தான், என் மக்கள் கஷ்டப்படுறாங்கப்பா, என் மக்கள் எல்லா சூழ்நிலையும் அடிபட்டு கிடக்குறாங்க, ஆட்சி மாறுச்சுன்னா நம்மள காலி பண்ணிடுவான், நம்மளுக்கு எதுவுமே கொடுக்க மாட்டான், முன்ன நிலைமைக்கு மாதிரியே நம்ம போயிருவோம், ஒண்ணுமே முடியாது அப்படிங்கிறான். ஒண்ணு நான் சொல்றேங்க, ரிசர்வேஷன்ங்கிறது இல்லைன்னா நீங்கள் நான் இப்படி உட்கார்ந்து இந்த கம்ப்யூட்டரை பார்த்து நோண்டிக்கிட்டு இருக்க முடியுமா? இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ஜூம்ல நம்ம பண்ண முடியுமா? ஒரு கல்வி இல்லைன்னா ஆங்கிலத்துல பேசிட்டு இருக்க முடியுமா?
அதே மாதிரி மத்த எல்லா காரியங்கள்லயும் ஒரு கார்ல போறது மத்ததுல போறது போக முடியுமா? எதுலயுமே போக முடியாது. இப்ப கூட நம்ம இருக்கிறதெல்லாம் வந்து கீழ்நிலையில தான் இருக்கிறோம், 4th கிரேட்ல தான் இருக்கிறோம், மேலையெல்லாம் போகவே இல்லை. அதுதான் சொல்ல வர்றேன். ஆக இந்த ரிசர்வேஷன் வந்து எவ்வளவு முக்கியத்துவம் சொல்ல வர்றேன். அப்ப இது அம்பேத்கர் பாக்குறாரு, இல்லப்பா இதெல்லாம் வேலைக்கு ஆகாது. எங்களுக்கு வந்து 5 கோரிக்கை முன்வைக்கிறார் அம்பேத்கர். பிரிட்டிஷ்காரண்டே போராடுறாரு. என்ன போராடுறாருன்னா 5 போற செப்பரேட் எலக்ட்ரேட் கேட்கிறாரு. செப்பரேட் எலக்ட்ரேட். நீ வந்து அம்பேத்கருடைய மெயின் கான்செப்ட் என்ன அப்படின்னா, அம்பேத்கர் சட்டத்தை வடிவமைக்கும் போது 3 பிரின்சிபல்ல வடிவமைக்கிறார். அதான் புத்தா பிரின்சிபல் தான் வகுக்கிறார். ஈக்குவாலிட்டி, ஃப்ரெட்டர்னிட்டி, லிபர்ட்டி என்கிற 3 அடிப்படை தத்துவத்தை வைக்கிறார். அதுதான் சட்டத்தினுடைய ஆணிவேர். இந்த ஆணிவேரை சுத்துதான் எல்லாம் வீலே சுத்துது. அப்ப என்ன பண்றாரு, இந்த சோசியல் லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி, ஃப்ரெட்டர்னிட்டி இந்த 3ஐயும் எப்படி கொண்டு போறது அப்படின்னு பாக்குறாரு. அப்ப என்ன நினைக்கிறாருன்னா, இந்த மாதிரி ரிசர்வேஷன் இவனுங்க கொடுக்க, சாகு மகாராஜ் கொடுக்குற மாதிரி இவங்க கொடுக்குற மாதிரி நம்ம கொடுத்துக்கிட்டு இருந்தோம்னா என்ன டம்மி போஸ்ட்லாம் இருக்கும். எனக்கு என்ன வரணும்னா ஸ்ட்ராட்டஜிக்ல எனக்கு வேணுங்கிறார். அதாங்க அடிப்படை தத்துவமே. எல்லாம் நீங்க புரிஞ்சுக்கணும். தட் இஸ் கால்ட் தி ஸ்ட்ராட்டஜிக் ரெஸ்பான்சிபிலிட்டிங்கிறார். ஸ்ட்ராட்டஜிக் ரெஸ்பான்சிபிலிட்டி என்னன்னா, டிசிஷன் மேக்கிங் அத்தாரிட்டில நான் இருக்கணும்பா. அதான் ரொம்ப முக்கியம். டிசிஷன் மேக்கிங் அத்தாரிட்டில எனக்கு என்ன பண்ணணும், ரெப்ரசன்டேஷன் கொடுக்கணும் நீ. ஆனா அது மாதிரி இது வரைக்கும் இல்லவே இல்லை. ஏன் இது ரொம்ப முக்கியம் அப்படின்னா, இப்போ ஒரு வேளாண் சட்டம் போட்டாங்க, 3 சட்டம். எவனை வச்சுடா நீ சட்டம் போட்ட? முதல்ல எனக்கு அடிக்கடி இந்த கேள்வி தோணுது. சட்டம் போட்டவனெல்லாம் அவன் பேரெல்லாம் விடு. சட்டத்தை எவன் இயற்றணும்? முதல்ல அந்த சட்டம் இயற்றணும் எவன்? முதல்ல அவன் பேர் சொல்லு, அவன் என்னன்னு அவனுடைய படிப்பு சொல்லு, அவனுடைய பேக்ரவுண்ட் சொல்லு. அப்போ அவன் படிப்பு, பேக்ரவுண்ட் எல்லாத்தையும் நீ வெளிக்கொண்டு அதை விவாதம் வைப்போம். நீயா சேர்ந்து 4 பேர் சேர்ந்து ஒரு சட்டம் ஏத்திட்டீங்கன்னா அது மக்களுக்கான சட்டமா? இந்த நாட்டுக்கான சட்டமா? அம்பேத்கர் தான் சட்டத்தை இயற்றும் போது ஒரு முக்கியமான கருத்து வைக்கிறார். ஒரு சட்டம் இயற்றும் போது இந்த நாட்டில் இருக்கக்கூடிய சட்டங்கள், இந்த நாட்டில் இருக்கக்கூடிய மக்களினுடைய எண்ணங்கள், கருத்துக்கள், அவங்களுடைய சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி பிரதிபலிக்கணுங்கிறார். அதான் சட்டமா இருக்க முடியுங்கிறார். இல்லைன்னா அந்த சட்டம் இல்லைங்கிறார். அதனாலதான் சொல்ல வர்றார், இந்த சட்டத்தையே எழுதிட்டு எரிக்கிறேன்னு சொல்லிட்டாருல்ல அம்பேத்கர். அதான் இந்த நாட்டு மக்களினுடைய நன்மை தீமைகள், சிந்தனைகள், அவர்களுடைய உளவியல், அவங்களுடைய கருத்தையில் பிரதிபலிக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்க வேண்டும் இந்த சட்டம். அதான் அவர் நினைக்கிறார். அப்போ அம்பேத்கர் நினைக்கிறது என்னன்னா, ஸ்ட்ராட்டஜிக் ரெஸ்பான்சிபிலிட்டி வேணுங்கிறார். ஸ்ட்ராட்டஜிக் ரெஸ்பான்சிபிலிட்டினா டிசிஷன் மேக்கிங் பாடியில என்னுடைய பிரதிநிதித்துவம் இருக்கணும். இது நல்லா புரிஞ்சுக்கணும். சரி, அதாவது டிசிஷன் மேக்கிங் பாடியில பிரதிநிதித்துவம் உதாரணத்துக்கு ஒன்று சொல்றேன் பாருங்க. டிசிஷன் மேக்கிங் பாடினா என்ன? ஹையஸ்ட் பாடியா இருக்கும். ஒண்ணு ஒரு ஆபீஸ் இருக்கிறான்னு வச்சுங்க, ஒரு மேனேஜர், ஒரு போலீஸ் எடுத்துக்கங்க, ஒரு போலீஸ் டிபார்ட்மெண்ட். முதல்ல போலீஸ் கான்ஸ்டபிள், அப்புறம் ஹெட் கான்ஸ்டபிள், இன்ஸ்பெக்டர், இப்படியே போயிட்டே இருப்பாங்க. ஐஜி லெவல்ல இருப்பாங்க. ஐஜி தான் டிசிஷன் மேக்கிங் பாடி. அவன் தான் என்ன பண்ண முடியும், ஏதாச்சும் ஒரு பிரச்சனை, ஒரு தகராறு இது வரும்போது ஷூட்டிங் ஆர்டர் கொடுப்பான். ஷூட் பண்றான், போடுறான், ஒரே பிரச்சனையா இருக்கு, இந்த சட்டத்தின் அடிப்படையில் ஒரு ஷூட்டிங் ஆர்டர் கொடுக்கலாம். அப்போ எவன் ஒருவன் ஆட்சி அதிகாரத்திலே, அதிகார வல்லமையிலே, முடிவெடுக்கக்கூடிய அதிகாரத்திலே எனக்கு பிரதிநிதித்துவம் வேண்டும்ங்கிறார் அம்பேத்கர். அதான் முக்கியம். அதான் ரிசர்வேஷனுடைய அடிப்படை கருத்து, ஸ்ட்ராட்டஜிக் ரெஸ்பான்சிபிலிட்டிங்கிறார். அதை நோக்கித்தான் நம்ம போகணுங்கிறார். அப்ப அம்பேத்கர் வந்து 5 பெரிய வாதத்தை வைக்கிறாரு. இதெல்லாம் வந்து பிஃபோர் கான்ஸ்டிடியூஷன் பண்றதுக்கு முன்னாடி அம்பேத்கர் சொல்லக்கூடியது. ஒண்ணு, செப்பரேட் எலக்டரேட் வேணுங்கிறார். நீங்க எலெக்ஷன் எடுக்கிறீங்க, பொதுத்தளத்துல இருந்து எனக்கு வந்து நீங்க ஓட்டு போட்டு எடுத்துருவீங்க. அவன் போய் என்ன பண்ணுவான், இப்ப ஏடிஎம்கே இருந்து டிஎம்கே இருந்து ஒரு எம்எல்ஏ எம்பி போயிட்டாருன்னா அவன் எந்த தொகுதியிலிருந்து போறான்? ரிசர்வ் தொகுதியிலிருந்து போறான். சரி, அவன் யாருடைய கருத்தை பிரதிபலிப்பான்? ரிசர்வ் தொகுதியினுடைய கருத்தை பிரதிபலிச்சிருவானா, இல்ல அந்த கட்சியினுடைய கருத்தை பிரதிபலிப்பானா? கட்சியினுடைய கருத்தை தான் பிரதிபலிப்பான். ரிசர்வ் மக்களுடைய கருத்தை பிரதிபலிக்கவே முடியாது. அவள் அதாவது டம்மி போஸ்ட். சரி, அதே இது வந்து டிசிஷன் மேக்கிங்ல அவர் இருப்பாரா? டிசிஷன் மேக்கிங் பாடியில அவர் இருப்பாரா? இருக்க மாட்டாங்க. ஏன்னா ஒதுக்கிடுவாங்க. ஏன்னா ஆல்ரெடி அவன் வந்து சோசியலி, எஜுகேஷனலி எல்லாத்துலயும் கீழே தள்ளி வச்சிருக்கான். அவனை உள்ளே விட மாட்டான், உள்ளே விட மாட்டான். அப்போ
இந்த எலக்ட்ரல் ப்ராசஸ்ல எம்எல்ஏ தேர்ந்தெடுக்கும் போது நீங்க இப்படி தேர்ந்தெடுத்தீங்கன்னா அவன் டம்மி எம்எல்ஏவா தான் இருப்பான், அவன் மக்களுக்கான உதவி செய்யக்கூடிய எம்எல்ஏவா இருக்க மாட்டாங்கிறார். அதனால என்ன சொல்றாரு, செப்பரேட் எலக்டரேட் எனக்கு வேணுங்கிறார். அதான் இரட்டை வாக்கு உரிமை. இரட்டை வாக்கு உரிமை ஒண்ணு கிடையாதுங்க. ஒரு தொகுதி இருக்கு, என் தொகுதி டி நகர் தொகுதி. டி நகர் தொகுதியில 2 பேரும் நிறுத்துவோம். ஒன்னு காமன் கேண்டிடேட், ஒன்னு இது ரிசர்வ் கான்ஸ்டிடியூஷனா இருந்தா ஒன்னு காமன் கேண்டிடேட், ஒன்னு ரிசர்வ் கேண்டிடேட் இருக்கும். காமன் கேண்டிடேட்டுக்கு எல்லாரும் ஓட்டு கூட காமன் கேண்டிடேட் தேர்ந்தெடுப்பாங்க. இந்த ரிசர்வ் கேண்டிடேட் இருக்கான் பாருங்க, அது ஒன்லி ரிசர்வ் பீப்புள், தாழ்த்தப்பட்ட மக்கள் மட்டும்தான் ஓட்டு எடுத்து அவன் எடுப்பான். அவன் எடுத்துட்டு அவன் எலெக்ட் பண்ணி அவன் போவான். அப்ப அவன் அந்த ஏங்கிள் எலெக்ட் பண்ணி போறவன் என்ன இருப்பான், யாருக்கும் பயப்பட வேண்டாம். யாருக்கு பயப்பட வேண்டாம், அவன் சார்ந்த கட்சிக்கோ தலைமைக்கோ அவன் பயப்படவே தேவையில்லை. அவன் எப்படி இருப்பான், இந்த மக்களினுடைய குறைகளை பிரச்சனைகளை பிரதிபலிக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஆளுமையா இருப்பான். யாரு இவன், இந்த செப்பரேட் எலக்டரேட். அந்த மாதிரி 50 பேர் போனா அந்த 50 பேர் கூட்டு சேர்ந்தாங்கன்னா ஒரு சட்டத்தையே மாத்த முடியும். காலி பண்ணிடுவாங்க. நீ போடக்கூடிய எல்லா இதையும் காலி பண்ணிட்டு போயிடுவாங்க. நீ தப்பா போட்டீங்கன்னா பண்ணிடுவாங்க. அப்ப மிகப்பெரிய பவர் இருக்கும். எதுல பவர் இருக்கும், ஸ்ட்ராட்டஜிக் பொசிஷன்ல, டிசிஷன் மேக்கிங் பார்ட்ல எங்களுக்கு. அதான் இரட்டை வாக்குரிமை. இதைத்தான் நம்ம காந்தி என்ன பண்ணிட்டாரு, அதை காலி பண்ணிட்டாரு. 3ஆம் ஒப்பந்தத்துல இது மாட்டவே மாட்டேன்ட்டாரு. அது பல்வேறு சிக்கல்ல என்ன ஆயிடுச்சு, அது இல்லாம போயிருச்சு. அது ஒண்ணு கேட்டாரு. ரெண்டாவது செப்பரேட் செட்டில்மெண்ட் கேட்டார். ஏப்பா நீங்கள வேண்டாம். ஏன் செப்பரேட் செட்டில்மெண்ட் கேட்டாருன்னா, சுதந்திரம் வர்றதுக்கு முன்னாடி முஸ்லிம்ஸ் என்ன சொல்றாங்க, முகமது அலி ஜின்னாவும் அம்பேத்கர்லாம் பேசுறாங்க. எப்பா ஜின்னா நீ என்ன பண்ணுங்க, நம்ம தனியா போயிடாதீங்க, தனியா போனா இவனுக்கெல்லாம் சேர்த்து காலி பண்ணிடுவாங்க பிள்ளைய, நம்ம நாட்டிலேயே இருப்போம், இங்கேயே இருந்து நீங்க என்ன பண்ணுவாங்க, நம்ம இந்த மாதிரி பண்ணிட்டு நம்ம டிசிஷன் மேக்கிங்ல வாங்கிட்டு நம்ம என்ன பண்ணுவோம், போரிடுவோம் அப்படிங்கிற. முகமது அலி ஜின்னா அவுட் கிட்ட ரிஜெக்ட் பண்ணிட்டார். அவர் பெரிய ஸ்காலர் முகமது அலி ஜின்னா. இல்ல எனக்கு செப்பரேட் செட்டில்மெண்ட் கொடுத்துட்டான். அதான் பாகிஸ்தான் உருவாச்சு, செப்பரேட் செட்டில்மெண்ட். அதனாலயே அவர் கொஞ்சம் மன வருத்தம் ஆயிடுச்சு அம்பேத்கர். செப்பரேட். அதனால இவர் என்ன பண்றாரு, இது ஒரு சொல்றாரு, எனக்கு ஒரு செப்பரேட் செட்டில்மெண்ட் கொடுங்கிறார். ஆனா அது பாசிபிலிட்டி இல்லை. ஏன்னா அது அமைப்பு. ஏன்னா முஸ்லிம்ஸ்னா ஒரு இடத்துல நிறைய இருப்பாங்க, இதுனா தலித்துகள், ரெண்டாவது டினோட்டிஃபைட் கம்யூனிட்டிஸ் எல்லாம் அங்க பிரிஞ்சு இருப்பான். அதனால அது பாசிபிலிட்டி இல்லை, அது போயிடுச்சு. அதுக்கடுத்து ஒவ்வொரு இதுலயும் ரெப்ரசன்டேஷன் வருங்கிறார். எக்ஸிக்யூட்டிவ் பியூரோக்ராட்ஸ்ல எனக்கு ரெப்ரசன்டேஷன் வருங்கிறார். எங்கெங்கெல்லாம் ஆட்சி அதிகார அமைப்பு வல்லமையுள்ள இதுல எனக்கு ரெப்ரசன்டேஷன் வருகிறார். அதுக்கடுத்து ஜுடிஷியரியில வேணும். யாரு, ஜுடிஷியரியில டிசிஷன் மேக்கிங் பாடியில பண்ணுவாங்களே, அதுல எனக்கு ரெப்ரசன்டேஷன் வேணும். இப்ப உதாரணத்துக்கு சுப்ரீம் கோர்ட் இருக்கு, எத்தனை ஜட்ஜ் இருக்காங்க, 24 ஜட்ஜு. அந்த கொலிஜியம் ஒன்று இருக்கு, 8 பேர் 10 பேர் இருக்கக்கூடிய கொலிஜியம் தான் என்ன பண்ணுது, ஹைகோர்ட் ஜட்ஜு யார் யாரெல்லாம் சுப்ரீம் கோர்ட்டுக்கு வரணும் தீர்மானிக்கக்கூடிய உச்சகட்ட அமைப்பு. அதுல இருக்கு, அது டிசிஷன் மேக்கிங் பாடி. அப்ப அந்த மாதிரியான கொலிஜியத்துல எனக்கு ரெப்ரசன்டேஷன் வேணுங்கிறார். அதான் அம்பேத்கர் சொல்றது. யாரா இருக்கிறாங்களாப்பா, யாருமே கிடையாது. 24 ஜட்ஜ் இருக்காங்க. 24 ஜட்ஜில் ஒரு தலித்துகள் கூட இல்ல, ஒரு பிசி கூட கிடையாது. எல்லாருமே மேல் ஜாதி தான், பார்ப்பனர்களும் மேல் ஜாதி இருக்காங்க. அப்ப இவர் என்ன சொல்றாரு, எனக்கு ஜுடிஷியரிலையும் ரெப்ரசன்டேஷன் இருக்கணும், எனக்கு எக்ஸிக்யூட்டிவ் பவர்ல ரெப்ரசன்டேஷன் இருக்கணும், எனக்கு மிலிட்டரி போர்ஸ்லயும் ரெப்ரசன்டேஷன் இருக்குன்னு சொல்றாரு. மிலிட்டரிலயும் எனக்கு ரெப்ரசன்டேஷன் வேணுங்கிறார். அதுக்கு நிறைய வாதத்தை வைக்கிறார். மிலிட்டரி போர்ஸ்ல ஏன் வைக்கிறாருன்னா, மகா ரெஜிமெண்ட், பரையார் ரெஜிமெண்ட், கூர்க் ரெஜிமெண்ட் நிறைய சொல்றாரு. முன்னாடி எல்லாம் இந்த பிரிட்டிஷ்ல நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா, பரையர்கள் ரெஜிமெண்டா இருந்து பிரெஞ்சு இருக்கக்கூடிய ஆதிக்கத்தை அவங்க பரையர் ரெஜிமெண்ட் என்ன பண்ணுச்சு, அடிச்சு நொறுக்குது. இதையெல்லாம் கோட் பண்றாரு. அதனால எனக்கு மிலிட்டரியிலும் வேணுங்கிறார். சோ இந்த மாதிரியான இதை விற்கிறார். இது எல்லாத்தையும் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க, கொடுக்கல அவனுங்க. அப்புறமேலு இது என்ன பண்றாரு, இவர் கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளி ரெடி பண்றாங்க. கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளிக்கு என்ன பண்றாங்க, இவர் தயார் பண்ணி இவரை சீஃப் ஆர்கிடெக்டா போடுறாங்க. அப்ப அவர் என்ன சொல்றாரு, அந்த கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளிக்கு முன்னாடி ஒரு பேசுறாரு. அது ரொம்ப முக்கியமான பேச்சு. என்ன சொல்ல வர்றாருன்னா, அதுலதான் ரிசர்வேஷனை பத்தி கிளியரா டிபேட் எல்லாம் பண்றாங்க. அந்த டிபேட்ல அதை நான் டிபேட்டே படிக்கல, கொஞ்சமா தான் படிச்சேன். இனி வரக்கூடிய காலம் ஏதாவது மனோகர் ஒரு முன் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாரா, திருப்பி அதை பத்தி டீட்டெயிலா சொல்றேன். அப்ப ஒரு டிபேட் நடக்குது. என்ன டிபேட் நடக்குது அப்படின்னா, நம்ம இதுவரைக்கும் ஒரு சமூக அநீதியில வாழ்ந்திருக்கிறோம். இனி வரக்கூடிய காலங்கள்ல சட்டங்களை ஏற்று போறோம். அந்த சட்டத்தை வச்சு நம்ம வாழ போறோம்.
சட்டத்தின் அடிப்படையில எல்லாரும் கீழே, சட்டத்திற்கு கீழே எல்லாரும் சமம் அப்படின்னு ஒரு புதிய உலகத்தை நம்ம பார்க்க போறோம். பழைய உலகம் என்பது வேறு, நாம் சந்திக்க போகிறது ஒரு புதிய உலகம். அந்த புதிய உலகத்துல காலடி வைக்கிறோம். அந்த புதிய உலகத்துல காலடி வைக்கும் போது நம்ம 3 பிரின்சிபிளை நான் என்ன பண்றேன், பேசிக் பிரின்சிபிளா எடுத்துக்கிறேன். ஈக்குவாலிட்டி, ஃப்ரெட்டர்னிட்டி, லிபர்ட்டி என்கிற சமத்துவம், சகோதரத்துவம், 2வது விடுதலை என்கிற 3 பிரின்சிபிளை நான் வந்து பேஸா எடுத்து நம்ம புதிய உலகத்துக்கு போறோம். அப்படி புதிய உலகத்துல போகும்போது அந்த புதிய உலகம் எப்படி இருக்கு அப்படின்னா ஒரு பேலன்ஸ்டா இருக்கணும், ஒரு ஈக்குவாலிட்டியா இருக்கணும். அப்போ ஈக்குவாலிட்டி அப்படிங்கும் போது எல்லாத்துலயும் ஈக்குவலா இருக்கணும். பொலிட்டிக்கல் ஈக்குவாலிட்டி இருக்கணும், எஜுகேஷன்ல ஈக்குவாலிட்டியா இருக்கணும், 2வது வந்து எக்கனாமிக்கல் ஈக்குவாலிட்டியா இருக்கணுங்கிறார். அப்புறம் வந்து லிபர்ட்டியா இருக்கணும், அப்புறம் ஃப்ரெட்டர்னிட்டியா இருக்கணும் சொல்றாரு. அப்ப அந்த புதிய உலகத்துல நம்ம காலை வச்சு நம்ம உள்ள போகும்போது இது இந்த 3ஐயும் ஃபில்ஃபில் பண்ணும். அப்பதான் அந்த இது வந்து ஒரு உண்மையான ஒரு ஜனநாயக அமைப்பா இருக்கணும் அப்படின்னு ஃபீல் பண்றாரு. அப்ப என்ன சொல்ல வர்றாருன்னா, சரி இந்த லெவல்ல வந்து வைக்கிறதுக்கு என் மக்களை தயார்படுத்தணும். என் மக்கள் தயார்படுத்தினாதான் இந்த லெவலுக்கே கொண்டு வர முடியும். எப்படி அவங்களை வந்து ஒரு டிசிஷன் மேக்கிங் பாடியில இல்ல அவங்களுக்கு இருக்கக்கூடிய அவங்களுடைய ஆட்சி அதிகாரத்துல இருக்குன்னா அவனை தயார்படுத்தணுமா இல்லையா? ஏன்னா நம்ம மக்கள் எப்படி இருக்கிறான், 2000 வருஷம் படிப்பு இல்ல, கல்வி கிடையாது, நிலம் கிடையாது, உரிமைகள் கிடையாது, எல்லாம் மறுக்கப்பட்டிருக்கு. இவனை தயார்படுத்தணும். யாரு? என் மக்களை தயார்படுத்தணும். அப்ப தயார்படுத்துவதற்கு தரப்பட்ட ஒரு முன் உரிமை, ஒரு சிறப்பு திட்டம் தான் இது ரிசர்வேஷன். நல்லா கவனமா இருக்கணும். இது வறுமை ஒழிக்கும் திட்டம் அல்ல. என் ஆளு வந்து காசு இல்லாம இருக்கிறான், துட்டு இல்ல எனக்கு, எங்க ஆளுக்கு, என் மக்களுக்கு இந்த துட்டு கிடையாது, அவனுக்கு காசு கொடுக்கணும், அவன் எக்கனாமிக்கலா வளரணும். ஒண்ணுமே இல்லப்பா, சைக்கிள்ல போயிட்டு இருக்காப்பா என் தாத்தா பாட்டலாம், அவன் ஏதாவது பைக்ல போகணும், கார்ல வரணும், சாமி ஏதாவது வேலை போட்டு கொடுங்க அவனுக்கு, அவன் வேலையில சேர்ந்துட்டான்னா அவன் ஏதாவது பைக்கு சைக்கிள் வாங்கிடுவான், அப்புறம் சைக்கிள் ஓட்டிகிட்டே போவான், கொஞ்சம் முன்னேறும், வீடே இல்ல குடிசை என்று வாழ்றான், அந்த குடிசை இருக்கிறாலும் ஒரு குடிசை கட்டிக்கலாம், அவன் ஏதாவது வேலை போட்டு கொடுங்க, ஒரு காசு சம்பாதிப்பான், மாச சம்பளம் வரும். இது எக்கனாமிக்கலா இம்ப்ரூவ் பண்றதுக்காக கொண்டு வரப்பட்ட திட்டம் அல்ல. நல்லா புரிக்கணும் ரிசர்வேஷன். அதே மாதிரி அவனுக்கு வந்து படிப்பு இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு படிப்பு மட்டும் கொடுக்கணும் அப்படிங்கிற திட்டம் கிடையாது. அதுவும் கவனமா இருக்கணும். இது என்ன திட்டம் அப்படின்னா, இந்த நாட்டை ஆளக்கூடிய ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடிய ஸ்ட்ராட்டஜிக் பாயிண்ட், டிசிஷன் மேக்கிங் பாயிண்ட் உட்கார்றதுக்கு கொடுக்கக்கூடிய முன்னுரிமை திட்டம். அதான் சொல்ல வர்றார். அவன் எப்படி இதா இருக்கிறான்னா சோசியலி எஜுகேஷனலி பேக்வர்டா இருக்கான். அதான் கான்ஸ்டிடியூஷன் சொல்லுது. நாட் எக்கனாமிக்கல் பேக்வர்டு. எக்கனாமிக்கல் கிரைட்டீரியா வரல, அந்த டிபேட்ல அப்புறம் சொல்றேன். சோசியலி எஜுகேஷனலி பேக்வர்டா இருக்கான். அப்ப இவனை இதுல ரெடி பண்ணாதான் அவன் என்னுடைய டிசிஷன் மேக்கிங் பாடியில உட்காருவான். அதுக்கு இதை ரெடி பண்ணணும் அப்படிங்கிறார். அதுக்காக கொண்டு வரப்பட்ட ஒரு வரைவு திட்டம் இது, இந்த ரிசர்வேஷன். சரி, அப்படி பார்வையில பார்க்கும்போது என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்த காந்தி வந்து என்ன பண்ணிட்டாரு, எலக்ட்ரேட்டை காலி பண்ணிட்டாரு. அப்புறம் வந்து ஒன்லி ரிசர்வ் கான்ஸ்டிடியூஷன் மட்டும் கொடுத்துட்டாரு. அது டம்மி போஸ்டா போச்சு. உங்களுக்கே தெரியும், கிட்டத்தட்ட 140 எம்எல்ஏ 240 பேர்ல எத்தனை பர்சன்ட் தெரியல, இப்போ 20%, அது 60 எம்எல்ஏ நம்ம ஆளுங்க இருக்கிறாங்க அப்படின்னா ரிசர்வ்ல ஏதோ அவங்க ஏதாச்சும் ஒரு டிசிஷன் மேக்கிங்லயோ ஒரு இம்பாக்ட் தர முடியல? எது இல்ல, எல்லாம் டம்மி. சும்மா சொல்லிக்கலாம், எங்க ஆளு எம்எல்ஏ இருக்கிறான், சரிப்பா என்னப்பா ஒரு ஒரு லெட்டர் எழுதி கொடுக்கறதுக்கும் மத்த ரெக்கமெண்டேஷன் பண்றதுக்கும் அது பண்றதுக்கும் ரோடு போடுறதுக்கும் இதுக்குதான். ஒரு அதிகாரத்தினுடைய வல்லமையா இருக்கா அப்படின்னா கிடையவே கிடையாது. வல்லமை போச்சு. அப்ப என்ன பண்றாங்கன்னா, அம்பேத்கர் வந்து என்ன பண்றாரு, சட்ட வடிவில் இதை கொண்டு வர்றாரு. இது கான்ஸ்டிடியூஷன்லயே கொண்டு வந்துடுறாரு. இவனுக்கு வாயால சொன்னாலும் வேலைக்கு ஆகாது. கான்ஸ்டிடியூஷனல் ஆர்டிகல் 14A, ஆர்டிகல் 14, 15, ஆர்டிகல் 46 இதெல்லாம் அது பேசுது. ஈக்குவாலிட்டி பத்தி பேசும்போது இதெல்லாம் ரைட்ஸ் பத்தி பேசுது, ஆர்டிகல் பேசுது. அப்போ சோசியலி எஜுகேஷனலி அதை மட்டும் தான் முன்வைக்கிறாரு, எக்கனாமிக்கல் கிரைட்டீரியாவை முன்வைக்கிறார். சரிங்க. இப்ப என்னன்னா, இந்த பார்வையில் இந்த இதுல போகும்போது எப்படின்னா, இந்த ஈக்குவாலிட்டின்னு ஒண்ணு வருது. இந்த ஈக்குவாலிட்டி எப்படி பார்க்கணும் அப்படின்னா, நீங்க நெட்ல போய் பார்த்தா ஈக்குவாலிட்டிக்கு ஈக்விட்டிக்கு வித்தியாசம் இருக்கும். இந்த ஈக்குவாலிட்டி எப்படி பார்க்கணும் அப்படின்னா, ஃபார்மல் ஈக்குவாலிட்டி அண்ட் சப்ஸ்டான்சியல் ஈக்குவாலிட்டின்னு 2 ஈக்குவாலிட்டி இருக்கு. ஃபார்மல் ஈக்குவாலிட்டினா என்ன, உதாரணம் சொல்ற பாருங்க.
அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஒரு ஒரு கிரிக்கெட் மேட்ச் இருக்கு. ஒரு கிரிக்கெட் மேட்ச்ல காம்பவுண்ட் வால் போட்டான். 3 பேர் இருக்கிறான். ஒருத்தர் நெட்டையா இருக்கிறான், ஒருத்தர் வந்து நடுவுல ஒரு மீடியமான ஹைட்டு, இன்னொருத்தர் ரொம்ப குட்டை. ஆக்சுவலா ஃபார்மல் ஈக்குவாலிட்டி என்னன்னா எல்லாத்துக்கும் ஒரு அடி ஸ்டூல கொடுத்துரு, எல்லாத்துக்கும் ஒரு அடி ஸ்டூல் கொடுத்துரு. அதான் ஃபார்மல் ஈக்குவாலிட்டி. ஈக்குவலா தப்பா இருக்கணும். அந்த மக்கள் இருக்காங்கல்ல, 3 பேர் இருக்காங்க, நெட்டையா இருந்தாலும் நடுவில் இருந்தாலும் குட்டையா இருந்தாலும் நீ ஈக்குவலா தான் பார்க்கணும். ஒவ்வொருத்தரும் டிஸ்கிரிமினேட் பண்ணக்கூடாதுங்கிறான். டிஸ்கிரிமினேட் பண்ணாங்க, ஈக்குவலா கொடு, அதான் ஈக்குவாலிட்டி அப்படிங்கிறான். அப்ப எல்லாத்துக்கும் ஒரு அடி ஸ்டூல கொடுக்குறான். இந்த ஒரு அடி ஸ்டூல கொடுத்தோம்னா என்ன ஆகுது, அந்த ஹைட்டா இருக்கிறவன் நல்ல ஹைட்ல போயிடுறான். இந்த நடுவுல மீடியமான ஹைட்டு அவர் இருக்கிறவன் வந்து கொஞ்சம் ஹைட்டு தான், அவர் ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த மேட்சை பார்க்கணும். இந்த குட்டையா இருக்கிறவன் பார்க்கவே முடியல. ஆனா ஈக்குவாலிட்டி தான். அக்கார்டிங் டு த கான்ஸ்டிடியூஷன் படி பார்த்தா ஈக்குவாலிட்டி, எல்லாத்துக்கும் ஈக்குவல். அம்பேத்கர் என்ன சொல்றாரு, ஃபார்மல் ஈக்குவாலிட்டி கிடையாது, எனக்கு தேவை சப்ஸ்டான்சியல் ஈக்குவாலிட்டிங்கிற. அது என்ன சப்ஸ்டான்சியல் ஈக்குவாலிட்டி? ஏன்னா இந்த இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய இந்த கட்டமைப்பு, இந்த சமுதாய கட்டமைப்பு இன்னீக்குவலா இருக்கு. யாருமே ஈக்குவலா கிடையாது, இன்னீக்குவலா இருக்கு. அப்ப எனக்கு சப்ஸ்டான்சியல் ஈக்குவாலிட்டி கொடுங்கிறார். என்ன சப்ஸ்டான்சியல் ஈக்குவாலிட்டி அப்படின்னா, இந்த ஹைட்டா இருக்கிற மாதிரி அவனுக்கு ஸ்டூலே போடாத, ஸ்டூல் கூடாது, நிறுத்து. சென்ட்ரல் இருக்கான் பாரு, அவனுக்கு ஒரு அடி கொடு, ஒரு அடி ஸ்டூல் கொடு, போதும், கரெக்டா இருக்கும். இந்த குட்டையா இருக்கிறான் பாரு, அவனுக்கு 3 அடி ஸ்டூல் கொடு, நல்லா பார்ப்பான். அப்போ அப்படி போட்ட உடனே எல்லாரும் ஈக்குவலா வந்துடுறாங்க, ஈக்குவலா பாக்குறாங்க. இதுதான் சப்ஸ்டான்சியல் ஈக்குவாலிட்டி. இந்த ஈக்குவாலிட்டியில தான் நம்ம பார்க்கணும். எதை பார்க்கணும்? ரிசர்வேஷனை பார்க்கணும். உதாரணத்துக்கு இப்போ ஒரு எம்பிபிஎஸ் சீட் எடுத்து நீங்க உள்ள நுழையிறீங்க. ஒருத்தர் 99 மார்க் எடுத்துட்டான், ஒருத்தர் வந்து 70 தான் எடுத்திருக்கிறான், ஒருத்தர் 80 எடுத்திருக்கிறான். 3 பேருக்கு டிஃபரன்ஸ் இருக்கு. நீங்க பாக்குறது எல்லாமே ஃபார்மல் ஈக்குவாலிட்டியில பாக்குறீங்க. ஃபார்மல் ஈக்குவாலிட்டின்னு என்னங்க எம்பிபிஎஸ் சீட்டு கிடைச்சிச்சு, அதுதான் 100 எடுத்துக்கு சீட்டு, அதே மாதிரி 70 எடுத்துக்கு சீட்டுங்க, என்னங்க அந்த ஈக்குவாலிட்டி இருக்குது அப்படின்னு பாக்குறது. அப்படி பார்க்க கூடாது. இது சப்ஸ்டான்சியல் ஈக்குவாலிட்டியில பொருத்தி பார்க்கணும். ஏன்னா இங்க இருக்கிறான் பாருங்க, ரொம்ப குட்டையா இருக்கிறான் பாருங்க, ரொம்ப ரொம்ப குட்டையா இருக்கிறவன், அவன் வந்து பார்க்கணும் இந்த சீட்டுக்குள்ள உள்ள நுழையணும் அப்படின்னா அவனுக்கு பிரிஃபரன்ஷியல் ரைட் கொடுத்தாகணும். அதுதான் இருக்குது ஈக்குவல் ப்ரொடெக்ஷன் ஆஃப் லா. இதான் ஆர்டிகல் 14 சொல்லுது. ஆர்டிகல் 14 என்ன சொல்லுது அப்படின்னா, ஈக்குவாலிட்டி வித் ஜஸ்டிஸ் சொல்லுது. ஈக்குவலா இருக்கிறான் ஆனா ஜஸ்டிஸ் இல்ல. நான் சொன்ன முதல்ல ஃபார்மல் ஈக்குவாலிட்டி, ஈக்குவாலிட்டி மட்டும் இருக்குது, ஜஸ்டிஸ் கிடையாது. ஆனா ரெண்டாவது சொன்ன இதுல வந்து ஈக்குவாலிட்டி பிளஸ் ஜஸ்டிஸ், நீதி இருக்கு, அது ஈக்குவல் பண்ணாதான் ஈக்குவல் ப்ரொடெக்ஷன் ஆஃப் லா. அதான் சப்ஸ்டான்சியல் ஈக்குவாலிட்டி. அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். இப்ப இருக்கக்கூடிய எல்லாருமே பாக்குறது, ஐயோ 40 மார்க் எடுத்துட்டோம், 50 மார்க் எடுத்துட்டோம், நம்ம இதுல போயிட்டோம், ஆனா அவன் 70 மார்க் எடுத்துட்டான், அவனுக்கு அப்படி கிடையாது. இந்த சமுதாய கட்டமைப்போட பொருத்தி இப்படி பார்க்கணும். நான் 1000 ஆண்டுகளாக 2000 ஆண்டுகளாக அடிமைப்பட்டு கிடந்திருக்கிறேன், என்னை ஒதுக்கி கிடந்திருக்கிற. நான் என்னை ஆளுவதற்கு நானே ஆண்டுகிறேன். நீ என்னடா ஆள்றது? எனக்கு என்ன தேவை என்பதை நான் எடுத்துக்கொள்கிறேன், நீ என்னத்தை எடுத்துக்கிறது? நீ என்ன கொடுக்கறது எனக்கு? அப்போ இந்த மாதிரி நீ டிஸ்கிரிமினேட் பண்ணிருக்கிற. அந்த மாதிரி டிஸ்கிரிமினேட் பண்ணதுக்கு என்ன பண்ணணும்? கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணுது, இந்த மாதிரியான ரிசர்வேஷனை கொண்டு வந்து. இது எப்படி டிஸ்கிரிமினேஷன் சொல்றாங்க அப்படின்னா, இது கவர்மெண்ட் பண்றது டிஸ்கிரிமினேஷன் தான். ஆக்சுவலா கணக்குப்படி பார்த்தா இது டிஸ்கிரிமினேஷன். எப்படின்னா, 3 பேரும் மேட்ச் பார்க்க போறாங்க, கிரிக்கெட் மேட்ச். 3 பேருக்கு ஒருத்தனுக்கு வந்து ஸ்டூலே கிடையாது, ஒருத்தனுக்கு ஒரு அடி ஸ்டூலு, ஒருத்தனுக்கு 2 அடி ஸ்டூல்னா இது டிஸ்கிரிமினேஷன் தானே? இது ஒரு பாகுபாடு தானே? ஆமா, பாகுபாடு தான். இது என்ன பாகுபாடுனா பாசிட்டிவ் டிஸ்கிரிமினேஷன். இதுதான் முக்கியங்க. இது பாசிட்டிவ் டிஸ்கிரிமினேஷன் பண்றோம். எது கவர்மெண்ட் பண்ணுது? எதுக்காக? ஈக்குவல் ஜஸ்டிஸ கொண்டு வருவதற்காக. இது ஒரே ஒரு நிமிஷம், இது பாசிட்டிவ் டிஸ்கிரிமினேஷன். நான் ஒரு மீட்டிங்ல இருக்கிறேன், ஒரு ஜூம் மீட்டிங்ல இருக்கிறேன், நான் பேசுறேன், நாம ஜூம்ல இருக்கிறேன், பேசிட்டு இருக்கேன். அப்போ இது வந்து இது வந்து சப்ஸ்டான்சியல் ஈக்குவாலிட்டி. அப்போ வந்து இது எனக்கு கொடுத்தே ஆகணும். கொடுத்தா தான் வந்து ஈக்குவலா இருக்க முடியும். ஈக்குவலா இருந்தா தான் அம்பேத்கருடைய ஒரு புதிய உலகத்தை நோக்கி நம்ம மூவ் பண்ண முடியும். அம்பேத்கர் கண்ட புதிய உலகம் என்ன அப்படின்னா, சமத்துவம், சகோதரத்துவம் and விடுதலை அப்படிங்கறதா புதிய உலகம். அந்த உலகத்தை நோக்கி நீ போகணும்னா இந்த பாசிட்டிவ் டிஸ்கிரிமினேஷன் இருக்கும், இருந்துதான் தீரும். அதுக்காக கவலைப்படக்கூடாதுங்க, கஷ்டப்படக்கூடாது.
டேய் இது பண்றது பாசிட்டிவ் டிஸ்கிரிமினேஷன்ரா. இந்த பாசிட்டிவ் டிஸ்கிரிமினேஷன் இருக்கணும். ஏன்னா நான் இவ்வளவு காலமா 2000 வருஷமா என்ன டிஸ்கிரிமினேட் பண்ணி வச்சிருக்கிறேன். அந்த டிஸ்கிரிமினேட்டுக்கு நீ என்னடா கேட்கற? ஏன் கேட்கல? உன் சக நீ சொல்றீல்ல, நீ சக மனிதன் தானே, ஒரே நாட்டுல தானே வாழ்றோம், ஒரே இடத்துல தானே வாழ்றோம், ஒரே நீயும் நானும் நான் நேர்ல பாத்துக்கிறோமா இல்லையா? எவ்வளவு டிஸ்கிரிமினேட் பண்ணி வச்சிருக்கிற இவ்வளவு காலமா? அதுக்கு என்ன பதில்? அதுக்கு என்ன ஒரு பிரயாச்சித்தம்? நீ இன்ஜஸ்டிஸ் பண்ணி வச்சிருக்கிற இவ்வளவு காலமா. அந்த இன்ஜஸ்டிஸ் பண்ணத ஜஸ்டிஸ் ஆக்கணும். அநீதி அழைச்சிருக்கிற அந்த அநீதிய நீதியாக்கணும். சமூக நீதி கொண்டு வரணும். அதுக்காக கொண்டு வரக்கூடிய பாசிட்டிவ் டிஸ்கிரிமினேஷன். அப்ப இது எது வரைக்கும் போகணும்? இந்த பாசிட்டிவ் டிஸ்கிரிமினேஷன். எப்பா நீ எவ்வளவு காலமா எப்படி இருப்ப? எவ்வளவு காலம் நீ நீதி நிலைநாட்டப்படுகிறதோ அவ்வளவு காலம் இது போய்கிட்டே இருக்கணும். இதுக்காக தான் போராடணும். இதுக்காக நம்ம போராடணும், ஒன்று சேர்ந்து போராடணும். இது ரொம்ப முக்கியம். சரி, இன்னொரு விஷயம் சொல்றேன். அப்போ இந்த மாதிரியான ஒரு சிந்தனைகள் தான் என்ன பண்றாரு அம்பேத்கர் இது பொறுப்பாரு. அப்போ இந்த ரிசர்வேஷன் அப்படிங்கிறது வேலை வாய்ப்பு திட்டம் கிடையாது, பொருளாதார முன்னேற்றத்துக்கான திட்டம் கிடையாது. இது சமூக நீதியை நிலைநிறுத்துவதற்கான ஒரு திட்டம். அது ஒரு யுக்தி, அது ஒரு படிக்கட்டு. இந்த படிக்கட்டுல ஏறித்தான் போகணும், இல்லைன்னா நடக்கவே நடக்காது. நம்மகிட்ட என்ன இருக்குதுங்க? உங்ககிட்ட என்ன இருக்கு? ஒரு அந்த சமூக அந்தஸ்தை கொண்டு வர்றதுக்கு உங்களுக்கு நிலம் இருக்கா? நிலம் கிடையாது. உங்களுக்கு கல்வி இருக்கா? கல்வி கிடையாது. பொருளாதாரம் இருக்கா? கிடையாது. வாணிபம் இருக்கா? கிடையாது. எதுவுமே கிடையாது. ஒண்ணுமே நிராயுதபாணி. கட்டி இருக்கிற கோவணம் தான் இருக்குது. அதை வச்சுட்டு என்ன பண்ண முடியும்? இந்த உலகத்தை எதுக்க முடியும்? எப்படி இருக்க முடியும்? அதற்கான கொடுக்கப்பட்ட ஒரு அடிப்படை இன்ட்ரீம் அரேஞ்ச்மெண்ட்ஸ் இது, பிரிஃபரன்ஷியல் ரைட். அப்ப இதுக்காக விட்டுறக்கூடாது. நம்ம இதுல எக்கனாமிக் ரிசர்வேஷன் கொண்டு வந்துட்டானா அதை நான் அப்புறம் சொல்றேன். ஐயா எவ்வளவு நேரம் பேசணும்? மனோகர் பேசலாம் சார், கண்டிப்பா பண்ணுங்க சார், டைம் இருக்கு சார். ஐயா ஏன்னா அதான் பார்த்தேன் எவ்வளவு நேரம் பேசணும். ரைட். அப்ப இது என்னங்க அஜெண்டா? இது என்ன அஜெண்டா? இது ஒரு பொலிட்டிக்கல் அஜெண்டா. எது இந்த ரிசர்வேஷன் பொலிட்டிக்கல். இதனால எக்கனாமிக்கல் அஜெண்டா கிடையாது, எம்ப்ளாய்மெண்ட் அஜெண்டா கிடையாது. நம்ம மக்கள்லாம் புரிஞ்சுக்க வேண்டியது, இட் இஸ் நாட் எக்கனாமிக்கல் அஜெண்டா, இட் இஸ் நாட் எம்ப்ளாய்மெண்ட் அஜெண்டா, இட் இஸ் பொலிட்டிக்கல் அஜெண்டா. அதிகாரத்தை கைப்பற்றுவதற்கான கொடுக்கப்பட்ட ஒரு யுக்தி இதுதான். அப்படிங்கிற பார்வையில தான் போகணும். அப்ப இந்த பார்வையில போனா இது எப்படி நடக்கும்? பாசிட்டிவ் டிஸ்கிரிமினேஷன் இருக்கும், இருக்குதான் செய்யும். ஏன்னா என்ன காலங்காலமா டிஸ்கிரிமினேட் பண்ணி வச்சுட்ட நீ. இதுதான் முக்கியம், அடிப்படை இது வச்சலாம். அப்போ இந்த ஈக்குவாலிட்டிங்கிறது எது வரைக்கும் போகணும்? சோசியலாவும் இருக்கணும், பொலிட்டிக்கலா இருக்கணும், எக்கனாமிக்கலா இருக்கணும். இது வரைக்கும் இது தொடர்ந்து போகணும். ஒரு சின்ன உதாரணம் சொல்ற பாருங்க. நம்மளுடைய கான்செப்ட் என்னது? கேஷ்லெஸ் சொசைட்டி உண்டு பண்ணணும், ஒரு சாதியற்ற சமூகம், ஒரு சமத்துவம், ஒரு சகோதரத்துவம். அந்த பிரிட்ஜ் உடைஞ்சிருச்சு, அந்த பிரிட்ஜ் உடைஞ்சு போச்சு. நீ ஊருக்கு போகணும், அந்த ஊரு நல்ல ஊரு, அந்த ஊர் இந்த 3 தத்துவத்தையும் போதிக்கிற ஊரு. நீ அதுக்கு ஊருக்கு போகக்கூடிய பிரிட்ஜ் உடைஞ்சு போச்சு. உடஞ்சு போச்சுன்னா முட்டுருவோமா? உடனே ஒரு டைவர்ஷன் போடுறோமா இல்லையா? டைவர்ஷன், டக்குன்னு ஒரு மாற்று வழி, டக்குன்னு எப்பா எல்லாத்தையும் பண்ணி இந்த வழியா போங்கப்பா, அந்த ஊருக்கு போயிடலாங்க. அது போன்று சொல்லக்கூடிய டைவர்ஷன் தான் ரிசர்வேஷன். அந்த டைவர்ஷன். அப்ப இந்த டைவர்ஷன் எது வரைக்கும் இருக்கும்? பிரிட்ஜை கட்டுற வரைக்கும் இருக்குண்டா. நான் விடமாட்டோம். பிரிட்ஜை கட்டுற வரைக்கும் எனக்கு டைவர்ஷன் இருக்கணும். பிரிட்ஜ் எப்ப கட்டி முடிக்கிறியோ அது வரைக்கும் டைவர்ஷன் இருக்கும். அதான் ரொம்ப முக்கியம். அப்ப இந்த ஒரு சிந்தனையை நம்ம என்ன பண்ணிக்கணும்? எடுத்துக்கணும். அப்போ இந்த ரிசர்வேஷன் அப்படிங்கிற கான்செப்ட் இதுல இருந்தா உருவாகுதுங்க. இது நான் ரிசர்வேஷனை பத்தி ஓரளவுக்கு ஒரு வியூ கொடுத்துட்டேன். எக்கனாமிக் ரிசர்வேஷன் கொண்டு வந்துட்டான். அப்போ 10%. அது எப்படி எக்கனாமிக் ரிசர்வேஷன் கொண்டு வர முடியும்? இது அடிப்படை தத்துவத்துக்கு எதிரானது. எப்படி எக்கனாமிக்ஸ் கொண்டு வர முடியும்? யாருக்கு ரிசர்வேஷன்? அம்பேத்கர் என்ன சொல்ல வர்றாரு? ஏன்னா நீங்க எல்லாம் ஒரு குறிப்பிட்ட மக்கள் இருக்கிறீங்க, பிராமணர்கள் இருக்கிறீங்க, உயர் ஜாதிகள் இருக்கிறீங்க, நீங்க தான் முழுமையா ஆள்றீங்க. நீங்க எந்த ஒரு இதை எடுத்துக்கங்க, ஒரு பதவி எடுத்துக்கங்க, ஒரு டிசிஷன் மேக்கிங் அத்தாரிட்டி எடுக்க, நீங்க இப்ப கூட எடுத்துக்கலாம். ஐஐடி, ஐஐஎம், ரெண்டாவது இருக்கக்கூடிய பெரிய பெரிய நம்ம இஸ்ரோ, மத்த இருக்கக்கூடிய ரிசர்ச், இதுல யாருங்க இருக்கிறா? நீங்க ரிசர்ச் பாத்தீங்கன்னா எத்தனை பேர்? எல்லாம் பிராமணர்கள். ஏன் எம்எல்ஏ எம்பி எல்லாம் யார் இருக்கிறான்? அதிகமா இருக்குது, அவங்கதான் இருக்கிறாங்க. நீங்க அவ்வளவு இது பண்ணி வச்சிருக்கிறீங்க. அப்போ யாருக்கு தெரியுமா இது கொடுக்கணும்? யாரு சோசியலி பேக்வர்ட்,
யாரு வந்து எஜுகேஷனலி பேக்வர்ட், இந்த ரெண்டு கிரைட்டீரியா தான் கொண்டு வர்றாங்க. சோசியலா பேக்வர்டா இருக்கிறான், எஜுகேஷனலா பேக்வர்ட், இவனுக்கு மட்டும் கொடு, ஏன்னா முன்னறிவு கொடு. நீ தான் ஆல்ரெடி இருக்கிறிய, நீ தான் வந்து நல்ல திடகாத்திரமா இருக்கிற, நீ வந்து சர்ன்னு கார் வச்சிருக்கிற, வண்டி வச்சிருக்கிற, நீ சர்ன்னு போயிடுவ. நொண்டி இருக்கிறான், ஹேண்டிகேப்டு, அவனுக்கு தள்ளு வண்டி வேணும், நாங்க ஒரு தள்ளு வண்டி கொடுக்குறோம், அவன் போறான். நீ என்ன பண்ற, எனக்கு ஒரு தள்ளு வண்டி கொடுன்னு கேட்டா எப்படி இருக்கு, எனக்கு ஒரு தள்ளு வண்டி கொடுங்க அப்படின்னு கேட்டா. அப்ப யாருக்கு கொடுக்கணும் அப்படின்னா, யாரு வந்து ரெப்ரசன்டேஷன் இல்லையோ அவங்களுக்கு தான் கொடுக்கணும். நீ தான் ஆல்ரெடி இருக்கிறிய, உனக்கு எப்படி எக்கனாமிக் ரெசர்வேஷன் கொடுக்க முடியும்? அப்போ ஏழை பணக்காரங்கிறது வந்து எல்லா மட்டத்திலும் இருக்குது. அப்படி கணக்குப்படி போட்டு பார்த்தா தலித்துகள்லயும் பிற்படுத்தப்பட்டவர்களையும் அத்தனை பேரும் ஏழை தான். ஒரு வீடு வச்சுக்கிட்டா, ஒரு கார் வச்சுட்டா அவன் பணக்காரனா? லோன் போட்டு கார் வாங்கியிருப்பீங்க, லோன் போட்டு வீட்டை கட்டியிருப்பீங்க, மீறி பணம் குழந்தைகளுக்கா கல்யாணம் பண்ணி வைப்பீங்க. இவன் நீ பணக்காரனா? எல்லாரும் ஏழை தான். பொட்டி கடைக்காரன் உன்னை விட பணக்காரனா இருப்பான், அவன் சம்பாதிக்கிறது கணக்குப்படி போட்டு பார்ப்பான். ஆக எக்கனாமிக்கல் ரிசர்வேஷன் அப்படிங்கிறது வந்து இந்த ரெண்டு கிரைட்டீரியா ஃபுல்ஃபில் பண்ணல. என்னது, சோசியலி பேக்வர்டா இல்ல, எஜுகேஷனலி பேக்வர்டா இல்ல. அப்ப சோசியல் எஜுகேஷன் பேக்வர்டா இருக்கிறவங்க தான் கான்ஸ்டிடியூஷன் படி என்ன பண்ணிடுவோம், ரிசர்வேஷன் கொடுக்கணும், ரெப்ரசன்டேஷன் கொடுக்கணும். நீ ஆல்ரெடி சோசியலி ஃபார்வர்ட், எஜுகேஷனலி ஃபார்வர்ட், எல்லா இடத்துலயும் ரெப்ரசன்டேஷன் இருக்கிற, அப்படி இருந்தும் எக்கனாமிக் ரிசர்வேஷன் 10% கொடுத்துக்கிறேன்னா இந்த ரிசர்வேஷனுடைய அடிப்படை தத்துவத்தை கேலி கூத்தாக்கி விட்டார்கள். இது யாரு கேட்கணுங்க? இது யாரு கேட்கணும்? 3%, 5% இருக்கிறவங்க வந்து கேலி கூத்தாக்குறாங்க, 90% இருக்கிற மக்கள் வந்து அமைதியா கேட்கிறாங்க. இது யாரு கேட்கணும்? நம்ம தான் கேட்கணும், நீங்க தான் கேட்கணும். இங்க என்ன பிரச்சனை அப்படின்னா, நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் பிரச்சனை என்னன்னா, அடிப்படை பிரச்சனை பிராமணியம் தான் இந்த ஜாதிய கட்டமைப்பு உருவாக்குது. பிராமணர்கள் இது உருவாக்குனாங்க. பிராமணியங்கிற தத்துவத்தின்படி இது ஜாதிய கட்டமைப்பு இருக்குது. பிராமணியம் என்ன சொல்றது, ஏற்றத்தாழ்வு, ஒருவன் பெரியவன் சிறியவன் என்கிற ஏற்றத்தாழ்வு இருக்கு. இந்த பிராமணிய சிந்தனை எல்லாருடைய மனதிலும் இருக்குது. மேல இருந்து கடைசி வரைக்கும் அத்தனை பேருடைய மனதில் இருக்குது. என்ன சிந்தனை? இந்த பிராமணிய சிந்தனை இருக்குது. இங்கதான் அடிப்படை. ஏன்னா 80% இருக்கக்கூடிய பிற்படுத்தப்பட்ட மற்றும் 25 இருக்கக்கூடிய தாழ்த்தப்பட்ட மக்கள் இதை வெகுண்ட எழுந்து மிகப்பெரிய போராட்டத்தை ஏற்படுத்திட்டுமா இல்லையா? இது தவறு. அப்ப ரெண்டு காரணம் இருக்கு. ஒண்ணு, இந்த ரிசர்வேஷன் அப்படிங்கறது கொடுக்கறது கரெக்ட் தாங்க, எக்கனாமிக் ரிசர்வேஷன் கொடுக்குது, நம்மளுக்கு கொடுக்குறாங்கல்ல, 17% கொடுக்குறாங்க. உனக்கு SC STக்கு இங்க ஸ்டேட்ல வந்து 1%, சென்ட்ரல்ல 7.5%, அப்புறம் எம்பிசிக்கு 50%. ஏங்க நீங்க 50 வச்சிருக்கிறீங்க, அவரு 17 வச்சிருக்கிறாரு, 18 வச்சிருக்கிறாங்க, அவரு 1 வச்சிருக்கிறாரு, அவனுக்கு ஒரு 10% கொடுக்கல, என்னங்க தப்பு இருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கலாம் பாருங்க. அவனுக்கு தாங்க சிக்கல் இருக்கு. அப்ப என்னன்னு, இந்த ரிசர்வேஷன்ங்கிற கான்செப்ட உள்ள புரியாதவன் தான் இத பேசணும். ஒண்ணு, கான்செப்ட புரிஞ்சவன் இது ஒண்ணு திரட்ட முடியல. ஏன் ஒண்ணு திரட்ட முடியல? பிராமணிய சிந்தனை எல்லாத்துக்கிட்டே இருக்குது, ஏற்றத்தாழ்வுங்கிற சிந்தனை இருக்குது. அவன் சமத்துவத்தை நோக்கி போறதுக்கு ட்ரையே பண்ணல. குறிப்பிட்ட மக்கள் தான் சமத்துவத்தை நோக்கி போறாங்க. ஏன்னா இந்த சிந்தனை இருக்குது. இப்ப நிறைய பேர், ஒரு 10 பேர் 20 பேர் இங்க கூடி கேட்டுட்டு இருக்கிறீங்க. ஒவ்வொருவருடைய மனதிலும் பிராமணிய சிந்தனை இருக்கு. உங்களுக்கு என்னையும் சேர்த்து தான் சொல்றேன். ஏற்றத்தாழ்வு என்கிற அடிப்படை பிராமணிய சிந்தனை ஊறி கிடக்குது நம்ம மனதுக்குள்ள. உடச்சி எறியணும் இந்த சிந்தனைய. அப்போ ஒண்ணு, ரிசர்வேஷன் கான்செப்ட் பத்தி தெரியல, இந்த சிந்தனை இருக்கிறதுனால அத்தனை பத்தி ஒன்றிணைக்க முடியல, எவனையும் ஒன்றிணைக்க முடியல. அப்படி கணக்குப்படி போட்டு பார்த்தா பாட்டாளி மக்கள் கட்சியும் மத்த கட்சியும் இந்த சோசியல் ஜஸ்டிஸ் போராடுறவங்க வெகுண்டு எழுந்திருக்கணும். பெரிய போராட்டமே நடத்தலையே. திருமாவளவன் தான் அதுக்காக போராடுறாரு. ஏன்னா அவர்களுக்கு தெரியுது, கான்செப்ட் தெரியுது. அப்ப எக்கனாமிக்கல் ரிசர்வேஷன் அப்படிங்கிறது வந்து ஆல்ரெடி அவங்க ஃபார்வர்டா இருக்கிறாங்க. மீண்டும் ஒரு ரிசர்வேஷன் 10% கொடுத்திருக்கிறாங்க. இட் இஸ் an unconstitutional and undemocratic and anti-social and fascism தாட் முழுக்க இருக்கு. நீங்க கணக்குப்படி போட்டு பாத்துட்டீங்கன்னா, இந்த நாட்டில் இருக்கக்கூடிய முக்கியமான வளங்கள், செல்வங்கள் எல்லாமே வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு 10% இருக்குது, மக்கள் தான் வச்சிருப்பாங்க. ஆனா ஒரே ஒரு பிராமின் ஏழையா இருப்பான், எங்கேயோ லட்சத்துல ஒருத்தன். ஆனா அவன் இங்கிலீஷ் பேசுவான், அவனும் இங்கிலீஷ் பேசுவான், கிராமர் பக்கவா பேசுவான். அந்த அவன் என்ன சொல்லுவான்,
ஏழை பிராமணங்க, ஏழை பிராமணன் எப்படி இருக்கக்கூடிய சிந்தனை பாருங்க. ஏழை பிராமணன். ஆக இந்த சிந்தனை எப்படி இருக்கு பாருங்க. நாட்டை ஆடுறது முழுவதும் அவங்க ஒரே ஒருத்தைய அவங்க ஏழை பிராமணன். இங்க இருக்கக்கூடிய மக்கள் அத்தனை பேரும் சோத்துக்கு இல்லாம இது இல்லாம எந்த விதமான வசதி இல்லாம ஆயிரக்கணக்கான பேர் செத்துக்கிட்டு இருப்பாங்க. கண்டுக்காத இந்த உலகம். இந்த மாதிரி ஒரு இன்இக்வாலிட்டி இருக்குதுங்க. அதை இதுதான் என்ன பண்றாருன்னா கான்ஸ்டிடியூஷன்ல ரெடி பண்ணி கொண்டு வர்றாரு அம்பேத்கர். கான்ஸ்டிடியூஷன்ல ரெடி பண்ணி கொண்டு வந்து இதற்கான போராட்டத்தை எடுக்கிறாரு. அப்போ நான் ஒரு ஓவரால் ஐடியா உங்களுக்கு கொடுத்துருக்கிறேன். நீங்க எல்லாம் ஒண்ணு சொல்லுங்க. ரெண்டு விதமான முக்கியமான பிரச்சனைகள் நம்மளுக்கு இருக்கு. ஒண்ணு தீண்டாமை, ரெண்டாவது அனிகிலேஷன் ஆஃப் காஸ்ட் ஈக்வாலிட்டி. தீண்டாமை எப்படி ஒடுக்கணும் உங்களுக்கு தெரியும், ஏன்னா அது நான் சொல்ல தேவையில்லை. தீண்டாமைங்கிறது ரெண்டு கான்செப்ட்ல வருது, பியூரிட்டி அண்ட் பொல்யூஷன். பியூரிட்டி அண்ட் பொல்யூஷன். ஒரு தாழ்த்தப்பட்டவன் ரோட்ல நடந்து போயிட்டான்னா அந்த இடம் தீட்டாயிருது, அது பொல்யூட் ஆயிருது, அதனுடைய புனிதம் கெட்டு போகுது. இந்த அடிப்படையில் தான் அதை பாக்குறாங்க. அப்ப இந்த சிந்தனை எப்படி வருது? இதெல்லாம் சிந்தனை தான், மைண்ட், நோஷன் ஆஃப் மைண்ட். இதெல்லாம் இது எதுல வருது? இந்துத்துவத்தில் வருது. இந்துத்துவத்தில் எதில் இருக்குது? சாஸ்திரங்கள் சம்பிரதாயத்தில் இருக்குது. எங்க எழுதி வச்சிருக்கான்? மனு எழுதி வச்சிருக்கான். அப்ப இந்த தீண்டாமை அப்படின்னு ஒண்ணு போகணும் அப்படின்னா இந்து மதத்தை விட்டு வெளியே போகணும். அதான் தீண்டாமைக்கான இது. அது அம்பேத்கர் பண்ணிட்டார். அம்பேத்கர் கரெக்டா பண்ணிட்டார். அவர் வெளியேறி புத்த மதத்துக்கு போயிட்டாரு. அது எவ்வளவு 24 காரியங்களை வச்சு எதற்காக புத்த மதத்துக்கு போகணுங்கிறதுல வரலாறு இருக்கு, நீங்க தெரிஞ்சுக்கலாம். அப்ப தீண்டாமை ஒழிஞ்சிருச்சு, தேவையில்லையா? அவங்களோட டிசோசியேட் பண்ணிக்க, முடிஞ்சு போச்சு, மேட்டர் முடிஞ்சு போச்சு, தீண்டாமை முடிஞ்சிருச்சு. அதுக்கடுத்து என்ன வருது? ரைட்ஸை பாதுகாக்கணும், அவனுடைய ரைட்ஸ். அதுக்கு புத்தி தலிஸ்ட் கூட எஸ்சி ரைட்ஸ் கொடுத்துருக்காங்க, ரைட்ஸை பாதுகாக்கணும். சோ இது என்ன அப்படின்னா, ஒண்ணு தீண்டாமை ஒழிப்பு, ரெண்டாவது உரிமை. இந்த உரிமைக்காகத்தான் போராடிட்டு இருக்கிறோம். தீண்டாமை உங்களுக்கு எல்லாம் ஒழிஞ்சு போச்சு. யூ ஆர் நோ லாங்கர் தலித். புத்திஸ்ட எடுத்தவங்க தலித்து கிடையாது, நீங்க தலித்துகளே அல்ல அப்படிங்கிற ஒரு சிந்தனை, ஒரு உளவியலை மனசுல எப்பவுமே வேற. காலையில எந்திரிக்கும் போது நைட்டு தூங்குற வரைக்கும் இந்த உளவியல் இருக்கணும். நீங்க இன்னும் தலித்து 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 நினைச்சிட்டே இருக்கக்கூடாது. நீங்க எல்லாம் யாருக்கு போராடுறீங்க? தலித்துகளுக்காக போராடுறீங்க. நான் சொல்ல போனா ஐ எம் நோ மோர் தலித், ஐ எம் பூபதி ஜான். அப்கோர்ஸ் ஐ எம் a born Christian. எங்க தாத்தாக்கு தாத்தா இந்துவா இருந்தாரு. ராமனா இருந்தவர் எல்லிஸ் துறைன்னு ஒரு துறை இருந்தார். எல்லிஸ் துறை சென்னை எல்லாம் பெரிய கவர்னரா இருந்தாரு. அப்ப ஊருக்கு வந்தாராம் எல்லிஸ் துறை. ராமா வா இந்த அப்புறம் ராமனை ஏதோ பண்ணி ஞானஸ்தானம் கொடுத்து ஜோசப்பா மாத்தினார். எங்க தாத்தாக்கு தாத்தா, அதுக்கு அடுத்து தாத்தா, அப்புறம் எங்க அம்மா பான் கிறிஸ்டினா இருந்தாங்க, இறக்கும் போது கிறிஸ்டினா இருந்தாங்க. நானும் பிறக்கும் போது கிறிஸ்டினா தான் பிறந்தேன், இறக்கும் போது அதே மாதிரி இறந்தேன். அப்ப என்ன அப்படின்னா, தீண்டாமை போகணும் அப்படின்னா இதை விட்டு வெளியே ஒடியாந்துடணும். வெளியே வந்துட்டீங்க, அப்ப யூ ஆர் நோ மோர் தலித், முடிஞ்சு போச்சு. அப்ப நீங்களா எதுக்காக போராடுறோம், எதுக்காக பண்ணிட்டு இருக்கோம்? தலித்தினுடைய உரிமைகளுக்காக, நீங்க அவனுக்காக நீங்க போராடிட்டு இருக்கீங்க. அப்படிதான் எடுத்துக்கணும். அப்ப இந்த சிந்தனை எடுத்து போனுங்க. அதான் அம்பேத்கர் சொல்லுவாரு, யூ மஸ்ட் கம் அவுட் ஆஃப் தி ஹெல் ஆஃப் தி காஸ்டிசம்ங்கறாரு. ஹெல் ஆஃப் தி காஸ்டிசம், ஒரு நரகம்ங்கறாரு. அந்த ஹெல் ஆஃப் தி காஸ்ட் எடுத்து போடுங்கறாரு. அப்பதான் வரணுங்கிறார், அப்பதான் லிபரேஷன் வருங்கிறார். அம்பேத்கர் அழகா சொல்றாரு, நீங்க பாப்பீங்க, கைவிலங்கு கட்டப்படவில்லை, ஆனாலும் அவனுடைய மனது என்னது? சுதந்திரமாக இல்லை. அப்படி இருந்தாலும் அவன் ஒரு கைதியேங்கிறாரு. whose mind is not free, though his hand is not chained, is a chain அப்படிங்கிறார். நீ மனத சுதந்திரமா இல்ல, ஆனாலும் நீ நடந்திருக்கிற, நீ உயிரோடு இருக்கிறவன், நீ செத்த பிணம்ங்கிறார். whose mind is not free, though you are alive, you are a dead man அப்படிங்கிறார். நீ இறந்தவன் தான், செத்து போனவன். அம்பேத்கர் அழகா சொல்றார். ஆக இந்த ஒரு ரிசர்வேஷனுக்காகவும் உரிமைக்காக நாம் போறோம். இந்த 2-3 பிரச்சனை ஒண்ணு இருக்குதுங்க. ஒண்ணு, இந்த ரிசர்வேஷன் உரிமையா இல்ல இது சலுகையா, இல்ல சில பேர் சொல்லுவாங்க பிச்சையாம்பாங்க. நீங்க கூட பாத்தீங்க, இடையில டிஎம்கே எம்பி, டிஎம்கே ஆர்எஸ் பாரதி என்ன சொல்லுவாரு, அடப்பா நீ இந்த எஸ்சிகளுக்கு போட்டது நாங்க போட்ட பிச்சைன்னு இருப்பாங்க. அப்ப அந்த கருத்துகள் எப்படி வந்துச்சு? இது போன்ற சிந்தனை தான் வருது. அது ஒண்ணு இல்லாம அவன் ஒண்ணுமே கிடையாது, அதனால நம்ம போடுற பிச்சைங்க, ஐயா நீங்க பிச்சை போட்டுருக்கீங்க அப்படின்னு நினைக்கிற எண்ணம், இது உரிமைப்பா. ஆண்டாண்டு காலமா நான் இருந்திருக்கிறேன். அம்பேத்கர் சொல்றாரு, இந்திய நாட்டை எவனும் சொந்தம் கொண்டாட முடியாது. அப்படி ஒருவேளை ஒருவன் சொந்தம் கொண்டாட விரும்பினால்
தமிழர்கள் சொந்த கொண்டாடல் என்றால் ஆதி தமிழர்கள் நாகர்கள் என்கிறார், அவர்களே திராவிடர்கள் என்கிறார். அதுக்காக தமிழர்கள் பெரிய ஆளும் தூக்கி பிடிச்சிக்கல. நம்மளுக்கு தமிழன் கிடையாது, தெலுங்கு கிடையாது, கன்னடம் கிடையாது, குஜராத்தி கிடையாது. எவனெல்லாம் ஒடுக்கப்படுகிறானோ, எவனெல்லாம் நிந்திக்கப்படுகிறானோ அவனெல்லாம் நம்மளுடைய சகோதரன். சேகுவாரா சொல்ற மாதிரி, எவனெல்லாம் உரிமைக்காக போராடுகிறானோ அவனெல்லாம் என்னுடைய சொந்த சகோதரன் சேகுவாரா. நம்மளுக்கு மொழி கிடையாதுங்க, உணர்வு தான். உணர்வின் அடிப்படையில் தலித் என்கிற உணர்வு இருக்குது. இப்ப கூட பாருங்க, நீங்க எல்லாம் வெளியே வந்துட்டீங்க, அந்த உணர்வு அதற்காக வெளியே வர்றதுக்காக போராடுறோம், அந்த உரிமைக்காக போராடுறோம், சமத்துவத்தை நோக்கி போறோம், ஒரு அதிகாரத்தில் உட்கார்றதுக்காக நம்ம போராடிட்டு இருக்கோம். ஆக இந்த ரிசர்வேஷன் அப்படிங்கிறது வந்து வறுமை ஒழிப்பு திட்டம் கிடையாது, இது எக்கனாமிக்கல் கிரைட்டீரியா கிடையாது, பாவர்ட்டி கிரைட்டீரியா கிடையாது. இட் இஸ் அ பொலிட்டிக்கல் அஜெண்டா. அதிகாரத்தில் இருப்பதற்காக கொடுக்கப்பட்ட இன்ட்ரீம்ஸ், ஒரு அரேஞ்ச்மெண்ட்ஸ். அதை நான் வச்சுக்கணும். ரெண்டாவது, இது எவ்வளவு காலம் இருக்கணும்? எப்ப வரைக்கும் ஈக்குவாலிட்டி வருதோ அவ்வளவு காலம் வரைக்கும் இருக்கணும். இதுல மாற்றுக்கிறதே கிடையாது. நீ எப்படி இதை எடுப்பீங்க? என்னைய விட்டு எடுக்க முடியாது. அப்ப இது என்ன பண்ணணும்? நம்மளாம் சேர்ந்து போராடணும். யாரு? லைக் மைண்டட் பீப்புள், எல்லா உணர்வுகள், தேசியம், அதில் சேர்ந்து அது போராடி ஆகணும். பெரிய போராட்டத்தில் இருக்கணும். இது இருந்தா தான் நம்மளுக்கு வாழ்வியல். இல்லைன்னா எப்படி வாழ்வியல் இருக்கும்? நீங்க இப்ப நான் ஒண்ணு கேட்கிறேன், இப்ப டிசிஷன் மேக்கிங் அத்தாரிட்டில நம்ம போகணுங்க. டக்குனு இப்ப நீங்க எல்லாம் டாக்டரா இருக்கீங்க, டிசிஷன் மேக்கிங் யாரு? டைரக்டர் ஆஃப் மெடிக்கல் எஜுகேஷன் சொல்றீங்க. அதுக்குள்ள எப்படிங்க போக முடியும்? எடுத்துன்னு ஜம்ப் பண்ணி போயிட முடியுமா? டக்குனு படிப்படியா தான் போக முடியும். அப்ப அந்த படிப்படியான நிலையில் இருக்கணும். எது இருக்கணும்? ரிசர்வேஷன் எல்லா மட்டத்துக்கும் விடுவோம். இவனுக்கு கொடுக்கறது வந்து கிரேட் 4ல தான் கொடுக்குறான், மேல போனா ரிசர்வேஷன் கிடையாதுட்டான். இதே உன்னுடைய சூழ்ச்சி. இன்னொரு பாயிண்ட் சொல்றேன், இந்த மெரிட் அண்ட் எஃபிகசிங்கிறான். இந்த மெரிட் அந்த எஃபிகசிங்கிற இந்த வார்த்தை இருக்குல்ல, இந்த வார்த்தை என்னவாது வார்த்தை? இது பார்ப்பனர்கள் கண்டுபிடித்த ஒரு வன்ம சொல். மெரிட்ங்கிறது, தகுதி திறமைங்கிறது வன்ம சொல்லுங்கிறது. தகுதி திறமை எதை வச்சு நீ அடையாளம் பண்ற? ஒருவனுக்கு தகுதி இருக்குது, திறமை இருக்குது, எதை வச்சு அடையாளம் பண்ண முடியும்? அவுட்கம் பார்த்துதான் அடையாளம் பண்ண முடியும். தகுதி திறமை எப்படி? உதாரணத்துக்கு பாருங்க, இப்ப நீங்க எல்லாரும் 4 பேர் இருக்கிறீங்க, 4 பேர் எக்ஸாம் எழுதிடுறீங்க, பாஸ் பண்ணிடுறீங்க. பாஸ் பண்ணிட்டு உங்களை ஓட சொல்றாங்க. நீங்க தகுதியுடையவர்களா, திறமையுள்ளவர்களா, ஓடி எவ்வளவு நேரத்தை அந்த இடத்தை கடக்குறீங்க, நேரம் எப்படி கடக்குறீங்க, அதை வச்சுதான் நம்ம தகுதி திறமையை சொல்ல முடியும். அவுட்கம் பொறுத்து தான். நீ வந்து ஆப்பர்ச்சுனிட்டியே கொடுக்காம அவுட்கம் பொறுத்து எப்படி தகுதி திறமை சொல்லுவேன்? அது ஒரு மோசடித்தனம். ரெண்டாவது, ஒருத்தர் 80 மார்க் எடுத்துட்டான் ஃபர்ஸ்ட் மார்க், இன்னொருத்தர் 75 எடுத்துட்டான் கம்மி மார்க், அவன் செலக்ட் ஆகல. அப்ப அவனுக்கு தகுதி திறமை கிடையாதா? ரெண்டாவது. மூணாவது, இந்த தகுதி திறமை அப்படிங்கறது வந்து எதுக்காக வச்சிருக்க தெரியுமா? நீ இந்த சாதிய கட்டமைப்புல இவன் வரவே கூடாது, இவன் சின்ன வந்து மேல வரக்கூடாது அப்படின்னு சொல்லக்கூடிய நீ பண்ணிருக்கக்கூடிய ஒரு யுக்தி, வன்ம சொல். இதுதான் இது. இதுக்கு முன்னாடி பார்ப்பனர்களும் பெரியார்களும் தகுதி திறமை தான் இருக்குன்னு நீ பேசிட்டு இருந்தீங்களா இல்லையா? எக்கனாமிக்கல் ரிசர்வேஷன் வந்துச்சு, அப்ப எங்க போச்சு தகுதி திறமை? எங்க இருக்குது தகுதி? எங்க இருக்கு திறமை? ரைட். பிரைவேட் இன்ஸ்டிடியூஷன் வந்துருச்சு, கவர்மெண்ட் காலேஜ் 10 காலேஜ் இருந்தா பிரைவேட் காலேஜ் 50 காலேஜ், 50 காலேஜ்ல ஜஸ்ட் பாஸ் பண்ணா போது, காசு கொடுத்தா போகுது. அங்க அப்படி எங்க இருக்குது தகுதி திறமை? எங்க போச்சு தகுதி திறமை? தகுதி திறமை என்று சொல்றதெல்லாம் இது. தகுதி திறமைங்கிறதே கிடையாதுங்க. தகுதியே இல்லாத நினைக்கிறவங்க உலகத்தை சாதிச்சுவேன். நீங்க எல்லாம் கையில வச்சிருப்பீங்க, ஐபோன் வச்சிருக்கீங்க. ஸ்டீவ் ஜாப் இருக்கா? ஸ்டீவ் ஜாப் காலேஜ் ஸ்கூல்ல வந்து ஸ்கூல் முடிச்ச காலேஜ்ல போனா டிராப் அவுட், காலேஜ் விட்டு வெளியே அனுப்பிச்சுட்டாங்க. ஐபோனை கண்டுபிடிச்சிட்டாரு. பெஞ்சமின் பிராங்க்லின் கேள்விப்பட்டிருப்பீங்க, மின்சாரத்தை கண்டுபிடிச்சாரு. 5வது ஃபெயிலு பெஞ்சமின் பிராங்க்லின். பெரியாரு 5 வரைக்கும் தான் படிச்சிருக்கிறாரு, இந்திய நாட்டை புரட்டி போட்டவர். காமராஜர் 5வது தான் படிச்சாரு, கல்விக்கான எல்லாத்துக்கும் கொடுத்தாரு. தகுதி திறமை எதை வச்சிருக்குது? தகுதி திறமை என்பது அவுட்கம் வச்சிருக்குது. இவன் தகுதியா இருக்கிறானா, திறமையா இருக்கிறானா, அவுட்கம் வச்சிருக்கு. 4 பேர் விவசாயம் பண்ண போறோம், வாங்க ஒரு 10 பேர் வாங்க, எல்லா ஜாதியிலும் வாங்கடா, நீ அந்த ஜாதி இந்த ஜாதி எல்லா ஜாதி வாங்கடா, விவசாயம் பண்ணுவோம். கடைசியில நெல் எப்படி வருதுன்னு பார்ப்போம். அதை வச்சுதான் தகுதி திறமை சொல்லணும். நீ தகுதி திறமைன்னு சொல்றிய, ஒருத்தனை மேல வரக்கூடாது, வர்ணாசர அடிப்படை மேல வரக்கூடாது என்று சொல்லக்கூடிய, சொல்லாம சொல்லக்கூடிய, இன்டைரா சொல்லக்கூடிய ஒரு வன்மை சொல்லுது. நான் சரி, அப்படியே உனக்கு தகுதி திறமை வந்துருச்சுல்ல,
130 கோடி மக்கள், எத்தனை நோபல் பரிசு நீ வாங்கிட்ட சொல்லு? எத்தனை நோபல் பரிசு நீ வாங்கிட்ட? தகுதி திறமை தான் இருக்குது. ரைட்டு. அப்படியே தகுதி திறமை இருக்குல்ல, இங்க இருக்கிற மக்களுக்கெல்லாம் வேலையில்லா திண்டாட்டம் எல்லாம் உனக்கு எல்லாத்துக்கும் வேலை கொடுத்துட்டியா? இங்க இருக்கிற வறுமை எல்லாத்தையும் ஒழிச்சிட்டியா? இங்க இருக்கிற அக்கிரமத்தை எல்லாத்தையும் ஒழிச்சிட்டியா? எல்லாத்தையும் ஒழிச்சிட்டியா? எங்க ஒழிச்ச? இன்னும் நாடு பார்த்தா குப்பையில தான் போயிட்டு இருக்குது. ஒரு ஆய்வு கண்டக்ட் பண்ணாங்க மசாசூட் யூனிவர்சிட்டி ஆஃப் மசாசூட்டஸ் யூஎஸ்ல. என்ன கண்டக்ட் பண்ணாங்க அப்படின்னா, ஒரு ரயில்வேல ஒரு ஆய்வு கண்டுபிடிக்கிறாங்க. அதை ரிலீஸ் பண்ணாங்க, 2010 ரிலீஸ் பண்ணாங்க. அதுல என்ன, அந்த ஆய்வினுடைய முடிவு என்ன சொல்லுது அப்படின்னா, ரிசர்வேஷன் மூலம் யாரு மேலுயருக்கு வந்திருக்கிறார்களோ அவர்கள் எடுக்கக்கூடிய திறமை, அவர்கள் எடுக்கக்கூடிய ஈடுபாடு, அவர்களுடைய உழைப்புங்கிறது அபரிதமா இருக்குன்னு சொல்லியிருக்கிறான். எதன் மூலம்? ரிசர்வேஷன் மூலம் மேல வந்தவங்க, அடிபட்டு வந்தவங்க. அவனுக்கு தெரியும் ஒவ்வொருத்தனுடைய பிரச்சனை எப்படின்னு தெரியும், ஒவ்வொருத்தனுடைய உணர்வு தெரியும். பல்லு வலி வந்தவங்க தானுங்க பல்லு வலி பத்தி தெரியும். ஆனா அவ்வளவு கஷ்டப்படுறான், அவனு உடனே ஆஸ்பத்திரி கூட்டு போகணும். பல்லு வலியை பத்தி படிச்சான். ஆமா பல்லு வலி அதிகம் சொல்லுவாங்க. இரு நீங்க படுத்துக்கோ, நாளைக்கு காலையில வைத்தியம் பண்ணலாம்னு சொல்லிட்டு அவன் படுத்துங்கிடுவான். அந்த பல்லு வலி வந்தா பாருங்க, உடனே நைட்டோட ஐயோ பல்லு வலி கொடுமையான வலிடான்னு சொல்லிட்டு கூட்டு போவான். ஆக தகுதி திறமை அப்படிங்கிறது இவனுக்கு பயன்படுத்தி இருக்கக்கூடிய ஒரு மோசடி. சொல்லுங்க, என்ன தகுதி திறமை இல்லாம போச்சு? ஏன் அப்படி தகுதி திறமை? யூபிஎஸ்சி எக்ஸாம், ஐஏஎஸ் எக்ஸாம்ல ஒரு தலித் மாணவி ஃபர்ஸ்ட் வந்தாங்களா இல்லையா? அப்ப தகுதி திறமை எங்க போச்சு? வாய்ப்பு கொடுத்தீங்க, ஒரு தகுதியில வந்துட்டான். அப்புறம் இசையினுடைய சக்கரவர்த்தி இளையராஜா இருக்கிறார் இல்லையா? எப்படி அது வந்துச்சு? எங்க வந்துச்சு? ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இதுல வந்திருக்கு. அம்பேத்கர் போன்ற ஒரு மிகச்சிறந்த அறிவாளி யாராவது உண்டா? கிடையாது. தகுதி திறமை அப்படிங்கிறது இவனா போட்டுக்கிட்ட ஒரு கடவை சொல், ஒரு துருப்பு சீட்டது. இதெல்லாம் யாருங்க கேட்கணும்? நம்ம தாங்க கேட்கணும். அதுக்கு என்ன பண்ணணும் தெரியுமா? நம்ம எஜுகேட் ஆகும், இன்வால்வ் ஆகும், டெவலப் பண்ணணும், நாலேஜை டெவலப் பண்ணிட்டே இருக்கணும். தகுதி திறமைங்கிறது ஒண்ணுமே கிடையாது. ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுத்தா எல்லாரும் சூப்பரா பண்ணுவாங்க. ஆப்பர்ச்சுனிட்டி தான் முக்கியம், கமிட்மெண்ட் தான் முக்கியம். ஆப்பர்ச்சுனிட்டி, கமிட்மெண்ட். இந்த ஆப்பர்ச்சுனிட்டியும் கமிட்மெண்ட்டும் 2000 வருஷமா யாரும் கொடுக்கவே இல்லை. அப்புறம் எப்படி அவனுக்கு வரும்? எப்படி வரும்? முடியவே முடியாது. அதுதான் நான் சொல்ல வரேன். சோ இது 2வது கட்டம், தகுதி திறமைன்னு சொல்லக்கூடிய இவனுக்கு பண்ணக்கூடிய இதெல்லாம். அப்புறம் 3வது இந்த சர்டிபிகேட்ல சாதி இருக்குது, அதுதாங்க சாதி வளர்த்துது, அதான் எல்லாத்துக்கும் பிரச்சனை. ஒரு எல்லாம் சொல்லிட்டே இருப்பாங்க. சர்டிபிகேட்ல சாதி இருந்தா சாதி ஒழிஞ்சிருமா? சாதி எடுத்தா சாதி ஒழிஞ்சிருமா? சாதி பிறக்கிறதுல இருந்து மூச்சு கடைசி வரைக்கும் எல்லா இடத்துலயும் சாதியா இருக்குது. நீ வாழ்ற இடம் தனித்தெரு, நடக்க போகும்போது தனியா போற, டீ கடையில் போய் தனியா குடிச்சாலும் தனி, செத்தினாலும் சுடுகாடு தனி, திருமணங்கள், கோயில்கள், திருவிழாக்கள் எல்லாமே தனித்தனி, வாழ்க்கையில அத்தனையும் தனி ஒதுக்கி வச்சிருக்கிற. ஸ்கூல்ல போய் சேரும் போது அந்த சர்டிபிகேட்ல சாதியை போட்டு உள்ள கொடுத்தா சாதி வளருதான், சாதி இருக்குதான். என்ன ஒரு மோசடித்தனம்! அதை எடுத்து போட்டுருங்க, எல்லாம் வந்துடும். அப்ப அந்த உணர்வை யாரு நம்மளுக்கு ஊட்டிடுவான்? உங்களுக்கு எல்லாம் ஊட்டிடுவான். ஊட்டிட்டானா நீங்க போடவே மாட்டீங்க, ரிசர்வேஷனை ஃபோர்கோ பண்ணிடுவீங்க, அவன் பண்ணிடுவான். இதே மாதிரி தான் தகுதி திறமைங்கிற மாதிரி தான் இதுவும். அது எப்படி சாதி ஒழியும்? சரி, சர்டிபிகேட் கிழிச்சு போட்டோம், சாதி போயிருமா? நீங்க இதுல போறீங்க, ஒரு காலேஜ்ல போறீங்க, மீட்டிங்ல கலந்துக்கிறீங்க, யாருங்க என்னங்கன்னு கேட்கறான். டக்குன்னு உங்களை பத்தி தெரிஞ்சிருது. நீங்க என்ன சர்டிபிகேட்டை காட்டுறீங்க? சார் என்ன சர்டிபிகேட் பாருங்க சார், இது அப்படியே காட்டுறீங்க. உணர்வுங்க, அது ஒரு உணர்வு, அது ஒரு நோஷன் ஆஃப் மைண்ட். சாதியம்ங்கிறது எழுத்துல கிடையாது, எதுலயும் கிடையாது, உணர்வு தான் அது. வெளியூர் போறீங்க, நீங்க ஃபாரினே போங்க, யூஎஸ் போறீங்க, யூஎஸ்ல சர்டிபிகேட் தூக்கிட்டு போறீங்க, நம்ம கொடுத்த தாசில்தார் சர்டிபிகேட் தூக்கிட்டு போறீங்க, சர்டிபிகேட்டே கிடையாது இவருக்கு. அங்க சாதி இருக்குதா இல்லையா? வன்மம் இருக்குதா இல்லையா? கொடுமை இருக்குதா இல்லையா? இருக்குது. சர்டிபிகேட் சாதிக்கு சம்மந்தமே கிடையாது. அது ஒரு உணர்வு. அந்த உணர்வுல வெளியே போகணும். அதுதான் சொல்றேன், அந்த உணர்வுல நீங்க எல்லாம் வெளியே போகணும். ஆக அப்புறம் 2வது ஒண்ணு, இடஒதுக்கீடு பண்ணுவோம், வேலையில்லா திண்டாட்டம்லாம் ஒழிஞ்சிருமா? எப்படி ஒழியும்? இடஒதுக்கீடு எல்லாத்துக்கும் வேலை கொடுத்துற வேலையில்லா திண்டாட்ட ஒழியிருக்கதா இடஒதுக்கீடு அப்படிங்கிறாங்க. ஒரு நீங்க நல்லா தெரிஞ்சுக்கணும், கவர்மெண்ட் வேலைங்கிறது ஒன்லி 7 இருந்து 10% தாங்க. மீதி இருக்கக்கூடிய 90% பிரைவேட்ல இருக்கு. பிரைவேட்ல எங்கேயுமே இடஒதுக்கீடு கிடையாது, நீங்க ஜாபே பண்ண முடியாது. அப்படியே நீங்க இடஒதுக்கீட்டுக்கு போனீங்க, பிரைவேட்ல போனா சேல்ஸ்மேனா போவீங்க. ஒரு கம்பெனியுடைய சேல்ஸ்மேன்
ரோட்ல அலைஞ்சு போவீங்க. இல்லைன்னா கம்பெனியினுடைய கீழ்கட்ட வேலை, ஃபைல தூக்கி வைக்கிறது, ஃபைல் எடுத்து வைக்கிறது. டிசிஷன் மேக்கிங் அதிகாரத்துல உங்களால போகவே முடியாது, கிடையவே கிடையாது. அப்போ வேலை வாய்ப்பு ஃபுல்லா 90% எங்க இருக்குதுங்க? பிரைவேட் இன்ஸ்டிடியூஷன் இருக்குது. அப்ப பிரைவேட் இன்ஸ்டிடியூஷன்லயும் சமத்துவத்தை கொண்டு வரணும். பிரைவேட் இன்ஸ்டிடியூஷன்லயும் பிரைவேட் இதுலயும் ஒரு சமூக நீதியை கடைபிடிக்கணும். பிரைவேட் இன்ஸ்டிடியூஷன்லயும் சமத்துவம், சகோதரத்துவம், ஈக்குவாலிட்டி அப்படிங்கறது கொண்டு வரணும். அப்படி கொண்டு வரணுக்கு அங்கேயும் ஒரு முன்னுரிமையான இடஒதுக்கீடு வேணும். அது உரிமை. நீ மட்டும் இந்த பிரைவேட் இன்ஸ்டிடியூஷன் மட்டும் தனியா தொங்கி வந்ததா? நீ யூஸ் பண்ற நிலம், நீ யூஸ் பண்ற ரோடு எல்லாம் யாரு? என் கார்பரேஷன், என் வரியில நடக்கிறது ஒண்ணு. நீ யூஸ் பண்ற வாட்டர் எங்களுடைய சொந்தம், இந்த நாட்டுக்கு சொந்தமானது. நீ யூஸ் பண்ற கவர்மெண்ட் இருந்து வரக்கூடிய டாக்ஸ் ரிபேட் அதெல்லாம் எங்களுடையது. நான் கொடுக்கக்கூடிய வரியில வாங்குறது. நீ நீ யூஸ் பண்ற கரண்ட் சப்சிடி வாங்குறிய, அது எங்களுடையது. எல்லாமே அரசு கொடுத்து எங்களுடைய வரிப்பணத்துல கொடுத்து நடத்திக்கிட்டு இருக்கக்கூடிய நீயே ஒரு சமூக நீதியை காப்பாத்துறதுக்காக மக்களுக்கு ஒரு ஒரு ரிசர்வேஷன் கொடுக்கலன்னா என்ன நீ கம்பெனி வச்சிருக்கிற? யூஎஸ்ல இருக்குதா? யூஎஸ்ல பாருங்க. யூஎஸ்ல தனித்தனி ஆக்ட் இருக்கு. நான் உங்களுக்கு எடுத்துருக்கேன். யூஎஸ்ல என்ன ஆக்ட் இருக்குன்னா அஃபர்மேட்டிவ் ஆக்ஷன் ஒரு ஆக்ட் இருக்கு. ஒவ்வொரு பிரைவேட் கம்பெனியும் தான் முன் நீக்ரோக்களுக்கு கொடுக்குறான். பெருமையா சொல்றாங்க, நான் நீக்ரோக்களுக்கு 30% கொடுத்துருக்கிறான். எதுல கொடுத்துருக்கிறான்? 4th கிரேட் சர்வெண்ட் இல்ல, டிசிஷன் மேக்கிங் பாடியில நீக்ரோஸ் கொடுக்குன்னு தான் பெருமையா சொல்றான். அந்த மாதிரி பெருமை அவங்ககிட்ட இருக்குது. ஏன் பெருமை இருக்குன்னா அவன் படிக்கக்கூடிய வேதத்திலேயும், அவன் படிக்கக்கூடிய சாஸ்திர, அவன் படிக்கக்கூடிய ஒரு எழுத்துக்களையும் அது கிடையாது. இவன் தான் இந்த எழுத்துக்கள்ல என்ன பண்ணி வச்சிருக்கிறான்? பியூரிட்டி பார்த்துட்டு பொல்யூஷன் ஆகுதுன்னு சொல்லப்பட்டு ஏற்றத்தாழ்வு இறக்கி வச்சிருக்கிறானே. அதே மாதிரி இங்கிலாந்துல ஈக்குவாலிட்டி ஆக்ட்னு ஒரு ஆக்ட் இருக்கு. கனடால எம்ப்ளாய்மெண்ட் ஈக்குவாலிட்டி ஆக்ட் இருக்கு. சைனால அஃபர்மேட்டிவ் மைனாரிட்டி நேஷனாலிட்டி ஆக்ட் இருக்கு. நார்வேல அஃபர்மேஷன் ஆஃப் உமன்ஸ் ஆக்ட் இருக்கு. சவுத் ஆப்பிரிக்கால எம்ப்ளாய்மெண்ட் ஈக்குவாலிட்டி ஆக்ட். இதெல்லாம் மற்ற நாடுகளில் கடைபிடிக்கக்கூடிய ரிசர்வேஷன் தான், நம்ம நாட்டில் மட்டும் கிடையாது. ஆக இந்த இடஒதுக்கீடு இந்த இதுங்கிறது என்ன பண்ணா பிரைவேட் இன்ஸ்டிடியூஷன் கொண்டு வரணும். இன்னும் நாளாக அதையும் தூக்கிடுவான். கவர்மெண்ட் வேலையெல்லாம் கவர்மெண்ட் எல்லாம் பிரைவேட்டுக்கு வித்துட்டு இருக்கிறான். பிஎஸ்என்எல் பிரைவேட்டுக்கு வித்துட்டான். இடஒதுக்கீடு கொடுப்பானா? கொடுக்க மாட்டான். எல்ஐசி கொடுப்பானா? கொடுக்க மாட்டான். அப்புறம் ஓஎன்ஜிசி பிரைவேட்டுக்கு போகுது, கொடுப்பானா? கொடுக்க மாட்டான். எல்லாமே பிரைவேட்டுக்கு போயிருது, கொடுப்பானா? கொடுக்க மாட்டான். அப்ப இதெல்லாம் யாரும் எதிர்த்து போராடணும்? நீங்கள் நானும் தான் போராடணும். இது ஒரு உரிமை போருங்க, சேர்ந்து போராடணும். இதனுடைய புரிதல் தெரியணும். நீங்க அந்த புக்ஸ் எல்லாம் படிங்க. இடஒதுக்கீடு என்னது, எதற்காக வந்திருக்குது, அம்பேத்கருடைய சிந்தனை என்ன, அம்பேத்கருடைய நோக்கம் என்ன, எந்த நோக்கத்திற்காக இதை பாடுபட்டு இதை கொண்டு வந்தாரு, இதை விட்டுறக்கூடாது. ஆண்டாண்டு காலமாக நம்மளை டிஸ்கிரிமினேட் பண்ணவங்க இனிமேல் டிஸ்கிரிமினேட் பண்ண விடக்கூடாது. அதை உடைப்பதற்காக, சமூக நீதியை நிலைநாட்டுவதற்காக, ஒரு ஈக்குவாலிட்டி என்கிற பயணத்தில் நம்ம போவதற்காக செய்யக்கூடிய ஒரு யுக்தி. இதை விட்டுடக்கூடாது என்பதை மட்டும் நான் சொல்லிக்கிறேன். ஓரளவுக்கு ஒரு வியூ பாயிண்ட் உங்களுக்கு கொடுத்திருப்பேன்னு நினைக்கிறேன். இந்த இதை பத்தியான ஒரு அடிப்படை கொடுத்திருப்பேன்னு நினைக்கிறேன். இன்னும் சில தகவல் இருந்தா சொல்லணும். நேரம் ஆயிடுச்சு, நான் பேசின டைமே தெரியல. ரொம்ப நன்றி மனோகர் அண்ட் ராஜவர்தன். நான் மாதிரி பேசிட்டே இருந்துட்டேன். நீங்க இடையில மறைச்சு சொல்லியிருந்தா கூட நான் நிறுத்தியிருப்பேன். ரொம்ப நன்றி வாய்ப்பு கொடுத்து.